மாணவர்களுக்கான பெரிய புராண சிந்தனை வகுப்பில் நாம் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை சென்ற வகுப்பு தொடங்கி சிந்தித்து வருகிறோம். அதில் கண்ணப்ப நாயனாருடைய ஊர் பொத்தப்பி நாட்டில் இருக்கக்கூடிய உடுப்பூர் என்கின்ற ஊர். அந்த ஊர் எப்படி வளம் பொருந்தியதாக இருந்தது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய கலாச்சாரம் என்ன, இதையெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அடுத்தது அவருடைய தாய் தந்தை நாகனும் தத்தையும் எப்படி இருந்தார்கள் என்பதை காட்டியிருந்தார். அதனை இடத்துல இருக்கிற குழந்தை பேர் இல்லை என்பதை பார்த்தோம். அவர் குழந்தை பேர் இல்லாமையினால என்ன செய்தார்கள்? கோவிலுக்கு போனாங்களே, முருகப்பெருமானை வழிபாடு செய்தார். முருகப்பெருமானை வழிபாடு செய்த மாத்திரத்தில் அவர்களுக்கு கரு தங்கி கண்ணப்ப நாயனார் திருவவதாரம் செய்தார். கண்ணப்ப நாயனார் திருவவதாரம் செய்த உடனே அவங்க அப்பா தூக்கி பார்த்தார். தூக்கின உடனே அப்படி இருந்தார் சாமி, திண்ணன் இருந்தார், அதனால திண்ணன்னு பேர் வச்சாச்சு. அதோட சென்ற வகுப்புல நிறைய பண்ணிவிட்டோம் இல்லையா? அது 17வது பாட்டா, அதோட நம்ம நிறைய செய்தாச்சு. 18வது பாட்டு நம்ம பார்க்க வேண்டும் இன்றைக்கு இல்லையா? கண்ணப்ப நாயனார் புராணத்தில் அண்ணலை கையில் எந்தற்கு அரிமையால் உரிமை பேரும் திண்ணன் என்று இயம்பும் எண்ணத்தின் சிலை வேடரார்த்தார். அந்த குழந்தைக்கு திண்ணன் என்று பெயர் வைத்த மாத்திரத்தில் வேடர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஆர்க்கிறார். திண்ணன் 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 என்று சப்தம் செய்கிறார். புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சீர் உருவினானை கண்ணெனுக்கு அணியா தங்கள் கலன் பல அணிந்தார் அன்றே. குழந்தைய பார்த்த மாத்திரத்தில் எல்லாரும் அவருடைய அணிஞ்சிருக்கக்கூடிய செயின், டாலர்ஸ் இதெல்லாம் கழிட்டு இந்த குழந்தைக்கு போடுறாங்க. இன்றைக்கு நம்ம வழக்கத்தில் வைத்திருக்கிறோம் இல்லையா? குழந்தைய பார்க்க போனோம்னா அது மோதிரம் போடுறது, தேன் போடுறது, இதெல்லாம் மக்கள் வழக்கத்தில் இருக்குது. அதுபோல் அவங்களும் செய்கிறார்கள் என்பதை சொல்கிறாங்க. இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் காப்பு செய்ய வேண்டும் குழந்தைய. நம்ம வழக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து 16 நாள் வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு பிறகு தான் வழிபாடு செய்து அதற்கு பிறகு தான் காப்பு எல்லாம் கட்டுவாங்க. அவர்களுக்கு சம்பிரதாயம் வேறு இல்லையா? அதுக்கு எப்பங்க நடக்கிறது? பறை உரை கடவுள் காப்பு மரக்குடி மரபில் தங்கள் புறையில் தொன்முறைக்கு ஏற்ப பொருந்துவ போற்றி செய்து பிறை இளம் தளிரும் சூட்டி வேம்பிழைத்து இடையே கொத்த அரைமணி கவடி கட்டி அழகுற வளர்க்கும் நாளில் என்று ஒவ்வொரு நாளாக வளர்க்க சொல்கிறார்கள். குழந்தைக்கு என்ன அனுபவிக்கிறார்கள் காப்புக்காகனா? நம்ம பிள்ளைங்க கையிலலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா பால்மணி செத்துனோன்னு விற்கும் இல்லையா? பிள்ளை பிறந்தோடனே 16 படைக்கிறோன்னே வாங்கிடுவாங்க. அதில் பால்மணின்னு ஒரு வெள்ளை கலரில் மணி வாழ்த்தில் போடுறது. வசம்பு சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி அதை இதில் நூலில் போட்டு கையில் கட்டிடுவாங்க பிள்ளைக்கு. எதுக்கு அது? அது வாயில் வைக்கிறது. வசம்பினுடைய சாரம் உள்ளே இறங்கி பிள்ளைக்கு செரிமானத்துக்கு நன்றாக இருக்க வேண்டும். இதெல்லாம் மக்கள் வழக்கத்தில் வச்சுக்கிறாங்க இல்லையா? அதுபோல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்கிறார். வரை உரை கடவுள் காப்பு மரக்குடி மரபில், அவர்களுக்கு குலதெய்வம்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? வரை உரை கடவுள் நரத. வரைனா மலை, மலையில் உரையக்கூடிய தெய்வங்கள் என்று பார்க்கணும். இந்த காந்தார படத்தை கூட பார்க்குறோம் இல்லையா? காந்தாரால அதில் ஃபஸ்ட்டு பழங்குடி மக்கள் அதெல்லாம் காண்பிக்கிறாங்க. அவர்களுடைய தெய்வம் தானே அந்த அரசன் கூட்டு போகுது. படம் பார்த்தீங்களா எல்லாரும்? சரி, பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அந்த கடவுள் காட்டில் உரையக்கூடிய தெய்வம் அது. அதுபோல் இங்கேயும் காட்டில் உரையக்கூடிய தெய்வம் அவர்களுக்கு தெய்வமாக அது இருக்கிறது. அந்த தெய்வத்தை எண்ணி காப்பு செய்கிறார்கள். இது அவர்களுடைய வழக்கம். ஞானசம்பந்த பெருமானார் குழந்தை பிறந்தார். அதுக்கு அவங்க அம்மா அதே நம்மளுக்கும் காப்பு செய்வாங்க. நம்ம வீட்லேயே காப்பு செய்வாங்க இல்லையா? காப்புனா ஐம்படை தாலின்னு ஒன்று கட்டுவாங்க இல்லையா? கருப்பு கயிறு கட்டுவாங்க, மந்திரிச்சு கயிறு கட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவார்கள். அதனால் ஞானசம்பந்தருக்கு அவங்க அம்மா என்ன காப்பு கட்டினாங்களாம்? வேறு பல காப்புகள் மிகை என்று நீரு திரு நெற்றி மேல் நிறைவித்தார் என்று காட்டுகிறது பெரிய புறம். அவங்க அம்மா குழந்தைக்கு ஞானசம்பந்தருக்கு என்ன காப்பு செஞ்சாங்களாம்? பிள்ளை பிறந்தோடனே தூக்கி திருநீரை பூசி விட்டாங்களாம். அதுதான் அவருக்கு காப்பு. இவருக்கு போய் வேறு நம்ம வழக்கத்துக்கு திருநீற்றத்தை தவிர வேறு என்ன காப்பு இருக்குது? திருநீற்றுக்கு மேலே என்ன இருக்குது? ரக்ஷா வேறு எதுவும் உண்டா? வேறு எதுவும் இல்லை. அதனால் பேணி அனுபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் என்று அதை காட்டுகிறார். அதனால் ஞானசம்பந்தருக்கு அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம்? வேறு பல காப்பு மிகை என்று நீரு திரு நெற்றி மேல் நிறைவித்தார் என்று காட்டுகிறார். திருநீரை பூசி விட்டு. அதே போல் ஞானசம்பந்த பெருமான் முதல் தலையாத்திரை செஞ்சிருப்பார். அது 3வது தலையாத்திரை செஞ்சிருப்பார்.
சிதம்பரத்துக்கு போயிட்டு சிதம்பரத்துலேருந்து நெல்வாயில் அறத்துறைக்கு போகிறார். அங்கே அவருக்கு பல்லாக்கு கிடைக்கிறார். அப்போ தான் சாமி பல்லாக்கு கொடுக்குறாரு. பல்லாக்கு, சின்னம், முத்துக்குடை எல்லாம் வாங்கிட்டு வரார் சாமி. எல்லாரும் நம்ம ஊர் பிள்ளை இப்படி அற்புதம் செய்துவிட்டு வருகிறாரே என்று எல்லாம் ஆச்சரியமாக ஊரே திரண்டு எல்லையில் வரவேற்கிறது சீர்காழிக்குள்ள நுழையும் போது. அப்போது பகவதி அம்மையார் ஞானசம்பந்தருடைய தாயார் அவங்க மட்டும் என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்னா நிறைய திருநீர் எடுத்துகிட்டு போனாங்களாம். அவருக்கு அதுதான் பிடிக்கும் என்று ரெண்டு பெரிய புராணம் காட்டுகிறது. அதுபோல் இவங்க வரையுறை கடவுள் காப்பு என்று சொல்கிறார். அந்த தெய்வத்தை வேண்டி மரக்குடி மரபில் தங்கள் புறையில் தொன்முறைக்கு, புறைனா குற்றம்னு அர்த்தம். கண்ணில் புறை கூட சொல்கிறோம் இல்லையா, கண்ணில் காட்ராக்ட்னு வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, புறை விழுந்து போச்சுன்னா அது குற்றம். புறையில் அப்படின்னா குற்றம் இல்லாத, தொன்முறைமைக்கு ஏற்ப. அதனால தான் அவங்கவுங்க வழக்கத்தில் என்ன இருக்குதோ அதை தான் கை கொள்ளணும். இன்றைக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க, வேறு வேறு சாதி வழக்கத்தில் வேறு வேறு பாரம்பரியத்தில் உள்ளதெல்லாம் கை கொண்டு அவங்க அதை செய்கிறாங்க, அதெல்லாம் நாமளும் அது செய்வோம், இவங்க அதை செய்கிறாங்க, இதெல்லாம் நாமளும் அது செய்வோம் என்று சொல்லிவிட்டு அவங்கவுங்களுக்குள்ள வழக்கத்தை கையில் விட்டுறாங்க. ஆனால் சேக்கார சாமி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த காட்டுவாசிகளுடைய வழக்கத்தை புறையில் தொன்முறைமைங்கிறார். அவங்களுடைய வழக்கத்தை என்ன சொல்கிறார், குற்றமில்லாத வழக்கம் என்று சொல்கிறார். புறையில் தொன்முறைமைக்கு ஏற்ப பொருந்துவ போற்றி செய்து, அவர்களுக்கு ஏற்ப அந்த முறையில் எதெல்லாம் பொருந்துமோ அதை செய்கிறார்கள். இப்போ திரை இளம் தளிரும் சூட்டி, இப்போ வேம்பு விரையிலன்னா வாசனை மிக்க தளிர்களை சூட்டுவது ஒரு வழக்கம். அடுத்தது வேப்பங்குச்சி சொல்றதுனால அது வேம்பு தழை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பவும் நம்ம குழந்தை பிறந்ததுன்னா என்ன வைப்பாங்க தலையில், அம்மாவுக்கு வேப்பிலை பொறி அனுப்புறது பார்க்கலாம். இங்கே உண்டாது வேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் தள்ள சொல்லிட்டு வரும். மாசமாக இருந்தாலும் தள்ள சொல்லிட்டு வருவாங்க, குழந்தை பிறந்தாலும் தள்ள சொல்லிட்டு வருவாங்க. பால் வாசத்துக்கு இந்த நீச்ச தேவதையெல்லாம் பின்ன வரக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைக்கு இடுப்பில் வேப்பிலை சொல்லி வைப்பாங்க. இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கு இல்லையா. அதோட மட்டும் இவங்க நிற்கலையாமா, வேப்பம் குச்சை இழைச்சி இடுப்பில் கட்டி விடுறாங்க. வேம்பே பாதுகாப்பு. இந்த குறிப்பு சேக்கரார் சாமி சொல்றாரு பாருங்க. விரையிலம் தளிரும் சூட்டி வேம்பு இழைத்து இடையே கோத்த அரைமணி, இடுப்பில் மணி கட்டுறாங்க, அதுக்கு இடையில எண்ணத்தை கோத்துருக்காங்க, வேப்பம் குச்சி இழைச்சி அதில் கோத்து கட்டியிருக்காங்க. இதை சேக்கரார் சாமி அங்கீகரிக்கிறார் இல்லையா. வேம்பிழத்து இடையே கோத்த அரைமணி கவடி கட்டி அழகுற வளர்க்கும் நாளில், அழகாக அந்த பிள்ளை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது வருமுறை பருவம் தோறும் வளமிகு இறப்பில் சிறப்பில் தெய்வ பெருமடை கொடுத்து ரொக்க பெருவிரல் வேடற்கு எல்லாம் திருமலி துழனி பொங்க செழுங்களி மகிழ்ச்சி செய்தே அருமையில் புதல்வர் பெற்ற ஆர்வமும் தோன்ற வைத்தார். ஒவ்வொரு பருவத்துக்கும் மாதம் மாதம் பருவமான குழந்தைக்கு, ஆண்பால் பிள்ளைக்கு, ஆண் பிள்ளைக்கு 10 வகை பிள்ளை தமிழில் என்னென்ன வருது, சப்பாணி, வருகை பருவம், சப்பானி பருவம், அப்புறம் செங்கீரை பருவம், அப்படியே வரிசையாக வருது இல்லையா. காப்பு பருவம், அதான் காப்பு சொன்ன அறிவிப்போம். அடுத்து செங்கீரை பருவம், அப்புறம் தாள், சப்பாடி, கைப்பொட்டல், அப்புறம் அம்புலி பருவம், அப்புறம் அந்த சிற்றில் திருமறை திருத்தேர், இப்படியாக 10 பருவங்கள். ஒவ்வொரு பருவத்துக்கும் விழா எடுக்கிறார் இவங்க அப்பா. பணக்கார வீட்டு பிள்ளை இல்லையா, ராஜா வீட்டு பிள்ளை. அதனால என்ன செய்கிறார், பருமுறை பருவந்தோறும் வளமிகு சிறப்பில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறார். தெய்வ பெருமடை கொடுத்து, மடைனா படையல், சோற்று படையல்னு அர்த்தம். தெய்வங்களுக்கு, அவர்களுடைய தெய்வங்களுக்கு படையல், பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது. தொக்க பெருவிரல் வேடற்கு எல்லாம், வீரம் புரிஞ்சி அந்த கூட்டத்துக்கு என்ன செய்கிறார், திருமலி குழனி பொங்க, குழனினா வாத்தியம் இல்லை, வாத்திய இசைகளோடு கூடிய இன்பம், செழுங்களி மகிழ்ச்சி செய்து அவர்களுக்கு விருந்து முதலில் வைக்கிற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் விழா நடக்குது. அருமையில் புதல்வர் பெற்ற ஆர்வமும் தோன்ற உய்த்தார், இப்படியாக ஒரு ஆண்டு நிறைவாகிறது. 10 பருவத்துக்கும் 10 மாதம் போயிடுது இல்லையா. அப்போ ஒரு ஆண்டு திரும்புது. அது எப்படி சொல்லுகிறார், ஆண்டு எதிரணைந்து, ஒரு ஆண்டுங்கிறது எப்படி அழகாக சொல்லுவாங்க. அந்த ஆண்டு திரும்ப வருது.
ஆண்டு எந்த மாதமோ எந்த நாளும் அதே மாதத்தில் அதே நாள் தானே நமக்கு பர்த்டே. அது சொல்லுங்க. ஆண்டு எதிரணைந்து செல்ல விடும் அடித்தளர்வு நீங்கி. ஒரு வயசுல பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிருமா? பொம்பளை பிள்ளைங்க எத்தனை மாதத்தில் நடக்கும்? 8 மாதத்துல எடுத்தடி வைக்கணும் ஒரு பழமொழியா இருக்கு மக்கள் வழக்கத்தில் இல்லையா? பொம்பளை பிள்ளைங்க 8 மாதத்துல நடக்கணும், ஆம்பளை பிள்ளை 10 மாதத்துல ஓரளவு தட்டி வச்சு நடக்க ஆரம்பிப்பான். அதனால இப்போதான் கடற்படை இடம் நடக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா, ஒரு வருஷம் ஆனதுனால. பொன் திகழ் சிறு புன் குஞ்சி. இந்த பிள்ளைக்கு திட்டு கட்டுற அளவுக்கு முடி வளர்ந்துடும் இல்லை? பிறவியில் கொஞ்சம் முடி இருக்கும், ஒரு வயசில் திண்டு கட்டுற அளவுக்கு முடி வளர்ந்துடும். இப்போ நாம் ஒரு வயசில் என்ன செஞ்சிருவோம்? மொட்டை அடிச்சிருவோம் இல்லையா? ஒருவருக்கு அது இருக்கான்னு தெரியல, ஆனால் மொட்டை அடித்த விசேஷம் ஒன்று இருக்குது நம்ம பெரிய புராணத்தில் குழந்தைக்கு. அது சேர்ந்த திருத்தொண்ட நாயனார் புராணம். திருத்தொண்ட நாயனார் சீராள தேவருக்கு அந்த வயதில் மொட்டை அடித்தார். மயிர்வினை மங்களம் செய்துன்னார். அதுக்கு அவன் மொட்டை அடித்தான்னு சொல்லக்கூடாது, பிள்ளைக்கு மொட்டை அடிக்க போகிறோம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? அதுக்கு பேர் என்னவா? மயிர்வினை மங்களம் அப்படின்னு சொல்லுகிறார் நம்முடைய கேட்காது. வேற வேறு என்ன குழந்தைக்கு பிறந்த முடி எடுக்கிறதுங்கிறாங்களே அது. அப்போ பருமுறை பருவம் தோறும் அது சொல்லியாச்சா? ஆண்டு எதிரணைந்து செல்ல விடும் அடித்தளர்வு நீங்கி. ஒவ்வொரு ஆண்டும் செல்ல செல்ல அந்த ஒரு ஆண்டு வந்த உடனே அடித்தளர்வு நீங்கி நடக்கிறார். அது நடக்கிறது இப்போ நல்லா நடக்க ஆரம்பிக்கிறார். பொந்துகள் சிறு பொன் குஞ்சி. குஞ்சினா ஆண் பிள்ளையோட முடிக்கு பேர் குஞ்சின்னு பேர். விளக்கம் புரியுதுங்களா? ஆண் பிள்ளையோட முடிக்கு பேர் குஞ்சி. அதனால 5 போய் களிமலை அழலோம்பு மப்பூதி குஞ்சி பூவாய் நின்றாய் சேவடியாய் கோடியேன்னு அப்பூதிரிகள் நாயனாருடைய முடியில சுடிக்குள்ள பூவாக பெருமானுடைய திருவடி இருக்குன்னு காட்டுறார் அப்பர் சாமி. அதனால சிறு பொன் குஞ்சி புலிவுகிர் சுட்டியே சாத்தியே நெத்தி சுட்டி சாத்துறார் அந்த பிள்ளைக்கு. என்னது நெத்தி சுட்டி? என்னது நம்மனா கடையில் வாங்கி சாத்துவோம். அவர் புளிப்பல்ல கோத்து நெத்தி சுட்டி கட்டி சாத்துறாங்க பிள்ளைக்கு, குழந்தைக்கு. புளிப்பல்லாலே நடக்குது. முண்டெழு சினத்து செங்கன் முளவு முள் அறிந்து. முளவுனா முள்ளம்பன்றி. முளவுனா முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றியோட அந்த பின்னாடி கூறு கூற அதில் முள் இருக்கு தெரியுமா? முள்ளம்பன்றி முள்ளால் அந்த முதுகால தாக்கும். சிங்கம் புலி எல்லாம் கூட சாய்ச்சிரும். அது கிட்ட வந்ததுன்னா அதெல்லாம் அதில் வச்சிக்காது. சிங்கம் புலி எல்லாம் முள்ளம்பன்றிகிட்ட வச்சிக்காது. அதை வாழால் ஓங்கி அடிச்சதுன்னா அதை முள் புறாவே காலில் ஏறிட்டுனா எடுக்கவே முடியாது பஞ்சா இருந்துச்சுனாக்க. அதெல்லாம் முள்ளம்பன்றிக்கிட்ட எதுவும் போகாதுங்க. அதுக்கெல்லாம் புரியுதுல? முள்ளம்பன்றியை மனுஷன் தான் வேட்டையாடுவான். முள்ளம்பன்றியை அம்பலத்தை கோத்து கொன்று அந்த முடியெல்லாம் பிடுங்கிட்டு சுட்டு தின்பது ட்ரைபுல்கிட்ட இன்னும் வழக்கத்தில் இருக்குது முள்ளம்பன்றி கறி. இவர்களால் அதை தின்பது வழக்கம் என்பதனால இவர்கள்ட்ட அந்த முள்ளம்பன்றி முள் நிறையா இருக்கும் இல்லையா? நிறைய சாப்பிட்ருக்காங்க இல்லையா? அதனால் அந்த முள்ளெல்லாம் கோத்து என்ன பண்ணுறாங்க? ஆவரணமாக அணிந்திருக்கிறாங்க. முள்ளம்பன்றி எப்படிப்பட்டதான்? மூண்டழு சினத்து செங்கன் முளவு. முள்ளம்பன்றி எப்படி இருக்கான்? கோவமோட செங்கன்னா சிவந்து இருக்கு. முளவு முள் அறிந்து. அந்த முள்ளம்பன்றியோட முள்ளை அறிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க? கோத்த நான் தரும் எற்று தாலி. அப்படி முள்ளம்பன்றி முள்ளால் செய்யப்பட்ட தாலியை மார்பில் நலங்கலர் மார்பில் தூங்க. அது தூங்குது. யாருக்கு? கண்ணப்ப நாயனாருக்கு அதை போட்டு வச்சிருக்கிறாங்க. முள்ளம்பன்றி முள்ளை கோத்து செய்திருக்கிறார்கள். பாசோடு மணியோடு ஆர்த்த பன்மணி சதங்கை எங்க காசோடு தொடுத்த காப்பு கலன் புனை அரங்கான் சேர்த்தி தேசுடை மறுப்பில் தண்டை தெருமணி குதம்பை மின்ன மாசொரு கோலம் காட்டி மறுகிடை ஆடும் நாளில். இல்லை அந்த குழந்தை எப்படி அணிகலன் அணிந்ததுன்னு சொல்லுறாரு. ஏன் அதெல்லாம் சொல்கிறாருன்னா, குழந்தைன்னா அணிகலன்களை அணிஞ்சிருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது 1 வயசு 1.5 வயசுல என்ன பண்ணிடுவான்? இடுப்பில் கட்டியிருக்கும், காலில் கொலுசு போட்டிருக்கோம், கழுத்தில் செயின்லாம் போட்டு விட்டுருப்போம். அதை அப்படி சும்மா ட்ரெஸ் பண்ணாமல் நடந்துட்டு இருக்கோம். இங்கே இங்கேயும் ஞானசமுத்திரம் அப்படி தான் இருக்கார் 3 வயசு பிள்ளையா. அதை காட்டுறார். இதை வந்து அருகிரிநாதரே பாட கருவடைந்து பத்துற்ற திங்கள் பயிரிருந்து முற்றி கிளர்ந்து கதறி அங்கே கொட்டி கிளர்ந்து பயதேரி. அந்த இதில் இடு குதம்பை பொற்சுட்டி தண்டை இவை அணிந்து அப்படின்னா இதெல்லாம் இப்போ குழந்தை பிள்ளைக்கு அணிவாங்கங்கிறத குறிப்பாக சொல்கிறாங்க. அதுபோல் இவருக்கும் அவங்களுடைய கலாச்சாரப்படி அதை அறிகிறார்கள்னு சொல்கிறார். அதனால் காசோடி மணியோடு ஆர்த்த பன்மணி சதங்கையங்க காசோடு தொடுத்த காப்பு. காசு என்ன காசுன்னா அது அவங்களுக்கு கிடைத்த காசு அதில் கோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காசு மாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுதான்.
தாசோடு தொடுத்த காலன் பூனை அரைஞான் சேர்த்தி தேசுடை மறுப்பில் தண்டை. யானை தந்தத்தை கடைஞ்சி காலில் தண்டையாக போட்டிருக்காங்க. யானை தந்தை அவ்வளோ பெருத்திருக்குமா? தோராயமாக பெரிய தந்தம். அது நடப்புற கடைஞ்சிட்டா வெளியில் வட்டமாக தானே இருக்கும். அதுதான் காலில் போடக்கூடிய தண்டை அவர்களுக்கு என்று சொல்கிறார். செரிமணி குதம்பை மின்ன மாசரு கோலம் காட்டி மறுகிடையாடும் நாளில் அந்த அது அப்படிப்பட்ட அடிகள் அங்கே அணிந்து கொண்டிருக்கும் பொழுது தன்மலர் அலங்கள் தாதை தாய்மணம் கழிப்ப வந்து புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உண்ணணைந்து அமுதமூறி ஒழுகிய மழலை தீஞ்சொல் வண்ணமென் பவள செவ்வாய் குதட்டிய வளரா நின்றார். ஒரு வருஷத்துக்கு மேலதான் பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கும். மழலை சொல் குழந்தை பிள்ளை பேசினா அப்பா அம்மாவுக்கு இனிமையாக தானே இருக்கும். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார்னார். தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுக்கெல்லாம் இனிது அப்படிங்கிறது திருக்குறள். அதனால அந்த குழந்தை பிள்ளை எப்படி பேசுகிறார்? என்னுடைய வாயினால பேசுகிறார். பேசும்போது எச்சி தெரிக்குமா? ஆம்பளை பிள்ளைக்கு பிள்ளை குழந்தைங்களுக்கு வாணி ஒழுகும் வாய் நீர் அதான் வாணிங்கிறது. வழியுமா பிள்ளைக்கு? அது என்னது? கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயர் வாயிலேருந்து வழியுது, சொல்லு வழியுதுங்கிறீங்களா? சரி, அதான் எச்சில். அது என்னது? கண்ணப்ப நாயருடைய வாய் என்னது? பெருமானுக்குரிய பூஜை கலந்தோம் இல்லையா? கங்கையிலும் புனிதமாம் தீர்த்தம்ங்கிறார் அதை சேகரார் சாமி. கங்கை தீர்த்தத்தை விட புனிதமாக கண்ணப்ப நாயனாருடைய எச்சில் பட்ட நீரை தானே சாமி ஏற்றுக்கிட்டாரு. அதனால சொல்லுகிறார், புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீர் இல்லையா? அவர் குழந்தையா இருக்கும்போது அவருடைய வாயில் அவருடைய எச்சில் என்னது? புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீர்னர். யாருக்கு அது கிடைக்கும்? எச்சில் அப்படின்னால கீழானதுன்னு வச்சுட்டோம். நம்ம கீழானது தான் வைக்கணுமா வேற அதை? ஆனால் அவருக்கு வாய்க்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன்னு அது ஞான சம்பந்தரே பாடுறது. புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்து அமுதமூரி ஒழுகிய மழலை தீஞ்சொல். அவர் வாயிலிருந்து புறப்படுற சூழலெல்லாம் என்ன இருக்கும்? அந்த கங்கையை விட புனிதமான தீர்த்தத்தினுடைய தன்மை ஏறி இருக்குமா? அப்பா அம்மா அப்பான்னு அழைக்குது அவங்க அப்பா அம்மாவை அந்த புள்ள. அதனால அவர்கள் மகிழ்கிறார்கள். வண்ணமென் பவள செவ்வாய் குதட்டிய வளர நின்றார். குதலைன்னா பேசுறது, மழலை சொல்ல பேசு. ஒரு நாள் அவங்க வீட்டில் விளாண்டுட்டு இருக்குவார் வாசல். சின்ன பிள்ளை 1.5 வயசு 2 வயசு ஆகிட்டு சின்ன உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? பக்கத்தில் புலி படுத்து கிடக்கு. என்ன புலி படுத்துருக்கோம்? பார்வை விலங்கு. ஏன்னா அவங்க வீட்டு வாசல் கட்டி கிடக்க பொழுதும் அந்த புலிகிட்ட போயிட்டார். என்ன இருந்தாலும் பார்வை விலங்காக இருந்தாலும் அதுவும் புலி தானே, இவருக்கு பழக்கப்பட்டதாக இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அந்த புலி ஆணு வாயை திறந்து கொட்டாய விட்டது இல்லையா? அது வாயை உள்ள போய் கையை விட்டாராம் சாமி. உடனே எங்கள் அப்பா ஒரே பயம் வந்துட்டு, புலி கடிச்சிட்டா என்னடா பண்ணுறது பிள்ளைய அப்படின்னு. பொறு புலி பார்வை பேழ்வாய் முழையன. பேழ்வாய்னா பெட்டி மாரி திறந்துருக்கிற வாயின்னு அர்த்தம். பொறு புலி பேழ்வாய் முழைனா பொந்து மாதிரி இருக்கிறதுனால அது வாய் உள்ள போய் கையை விட்டுருக்காரு சாமி. சின்ன குழந்தைல அதனால விளையாட்டுக்காக செய்கிறது எல்லாம். நாய்க்குட்டியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது, பூனைக்குட்டியை பிடிச்சி இருக்கிறது அதெல்லாம் பார்க்குறோம்ல. இளங்கன்று பயமறியாது. ஒரு புலி பார்வை பேழ்வாய் முழையன பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு. அப்பா பார்த்தா என்ன பண்றாரு? அது ஒன்றும் செய்யாதனால பயம் தாங்க முடியல. ஐயோ கடிச்சிட்டா என்ன பண்றது பிள்ளைய அப்படின்னு நினைக்கிறார் அவர். பறிவுடை தந்தை கண்டு பைத்தழை கை கொண்டோச்ச. இதை செய்யாத திரும்ப சொல்லியிருக்கேன், கேட்குறியா நீ? வாங்கி வா அடி வாங்கன்னு சொல்லி கையில் இருக்க கடந்த சின்ன குச்சி எடுத்து அடிக்க போறார் பிள்ளைய. யார? கண்ணப்ப நாயனார. சின்ன பிள்ளை. பைந்தழை கை கொண்டு ஓச்சானா அடிக்கிறதுக்கு ஓங்குவது தான், அடிக்கிறது இல்லை, மிரட்டுறது. ஞானசம்பந்தர் அப்பா அப்படி தானே மிரட்டினாரு. பதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவரை தான் நினை ஆண்டவன்னார். அதுபோல் அவரும் அவங்க அப்பா அப்படி எழுந்து என்ன யார் கொடுத்த எச்சில் மயங்கிட உமக்கு இது இட்டாரை காட்டுன்னு கேட்டார். அது கையை ஓங்கி. அதுபோல் இவரும் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? புலி வாய் உள்ள கையை விட்டுட்டிய அப்படின்னு சொல்லி அங்கிருந்த பைந்தழை எடுத்து ஓச்சுறாரு. பறிவுடை தந்தை கண்டு பைந்தழை கை கொண்டோச்ச இரு சுடற்கு ஒரு கண்டீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கியே. உடனே பயந்துட்டார் நாயனார். அப்பயும் அப்பா நம்ம அடிக்க வந்தாரு. பயந்த உடனே அழுவ வந்துச்சு. கண்ணீர் எங்க இருந்து வருது? அவர் கண்ணிலேருந்து வருதான்.
அந்த கண்ணை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க சேக்கரார் சாமி. இந்த கண்ணு தான் நாளைக்கு சூரிய சந்திரனுக்கு வந்த துன்பத்தை தீர்க்க போகிறதுங்கிறார். அதனால் சூரிய சந்திரன், சிவருமானுடைய கண்ணு ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் இல்லையா? சிவருமானுடைய கண்ணுக்கு குற்றம் வந்த போது இந்த கண்ணு தான் அதை போய் அங்கே உட்கார போகுது இல்லையா? அந்த கண்ணில் தண்ணி வருது அப்படிங்கிறார் சேக்கரார் சாமி. சொல்லார் பாருங்க, இரு சுடர்க்கு ஒரு கண், ஒரு கண்ணா துன்பம், இரு சுடர் அப்படின்னா சூரிய சந்திரன், அது சுவாமியோடைய கண்ணு, ரெண்டு கண்ணு, அந்த கண்ணில் இருந்து ரத்தம் வரப்போகுது, அதை தானே இந்த கண்ணில் பேத்தாங்க வைக்க போறாரு. அதனால இரு சூடருக்கு ஒரு கண் தீர்க்கும் எழில் வளர் கண், சிவருமானுடைய கண்ணுக்கே வைத்தியம் பார்க்கக்கூடிய கண்ணு இந்த கண்ணு, அந்த கண்ணுலேருந்து என்ன வருதாம்ப்பா? நீர் வராதுங்கிறார். இரு சூடருக்கு ஒரு கண் தீர்க்கு, இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்குறோமா? குழந்தையா இருக்கும் பொழுது அந்த கண்ணுக்கு அந்த பெருமை இருக்குங்கிறத சேக்கரார் சாமி எண்ணி பார்த்து நமக்கு எடுத்து காட்டுறாரு இல்லையா? இதெல்லாம் நம்ம எண்ணி பார்ப்போமா? அதை கண்ணப்ப நாயனார் அது கண்ணை தோண்டி வச்சார், அவ்வளோதான் நமக்கு தெரியும். இரு சுடருக்கு ஒரு கண் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி வரு துளி முத்தம், முத்து முத்தா சொட்டுதான் கண்ணீர். அப்பாவை பார்த்து பயந்து அழுகுறான் பிள்ளை, சொட்டுது. உடனே அவங்க அம்மா ஓடி வந்து பிள்ளைய தூக்கி கொடுக்குறாங்க. என்ன பிள்ளைய என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க அம்மா கண்ணத்தில் முத்தம் கொடுத்தாங்களாம் இல்லையா? இவங்க கொடுத்த முத்தத்தில் அவங்க கண்ணிலேருந்து விழுந்த முத்தம் மாறி போனது என்று சொல்லுகிறார். அம்மா கொடுத்த முத்தத்தில் இவர் கண்ணிலேருந்து வந்த முத்தம் மாறினதுங்கிறார். வரு துளி முத்தம் அத்தாய் வாய் முத்தம் கொல்ல மாற்றி இல்லையா? பிள்ளையத்துக்கு கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறாங்க அவங்க அம்மா தத்தை. இவங்க கொடுத்த முத்தத்தில் அவர் கண்ணிலேருந்து விழுந்த முத்தம் என்ன ஆகிடுச்சான்? காலி ஆகிடுச்சு. உடனே அம்மா முத்தம் கொடுத்தா பிள்ளை ஓகே நம்ம ஒன்றும் தப்பு செய்யலை, அம்மா நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு நினச்சி பிள்ளை அழுவதை நிறுத்திட்டு என்று சொல்கிறார். இல்லை எண்ணி பார்க்கிறார். இந்த அனுபவம் எல்லாத்தையும் சேக்கரார் சாமி அனுபவிச்சது, அதை நம்பால் கருணை கொண்டு நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அதெல்லாம் நாம் அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் இல்லையா? அப்போ இன்னும் பெரிய பிள்ளை ஆகிறார், ஒரு 4 வயசு 5 வயசு ஆகுது. வெளியில் வந்துடுவார், தெரு வீட்டை விட்டு தெருவுக்கு வந்துடுவார் விளையாட இல்லையா? இப்போ இது வரைக்கும் முத்தத்தில் நடக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தால் முற்றத்தில் புளி கட்டி இருந்தது, அதுட்டு வந்து விளையாண்டார். இப்போ வெளியில் வந்து தேர் ஓட்டுற வயசு, சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளை, ஒரு 4 வயசு 5 வயசு ஆகிடுச்சு. துடி குரடு உருட்டி ஓடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து கருத்து எயின பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல் அடித்திரு தளிரால் சிந்தி அருகுரு திருவரோடும் குடிச்செறி குரம்பயங்கும் குறுநடை குறும்பு செய்து வெளில வந்து விளையாட ஆரம்பிச்சார் பிள்ளை சாமி. துடி கூரடுனா துடி அப்படின்னா உடுக்கன்னா எப்படி இருக்கும்? 2 பக்கம் பெருசாகவும் நடுப்புற சின்னதாகவும் இருக்கும். அதில் கவையினால இப்படி தள்ளுறது, இது குரடு. அது அந்த பனங்காய் வண்டியை தள்ளுறாங்களே அப்படி வச்சு, அது போல் அதான் துடி கூரடு. துடி கூரடு உருட்டி அப்படி ஏதோ வண்டி உருட்டி ஓடுறார் சாமி. ஓடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து அறுத்து. ஸோ விளையாட்டை நாய்களை பிடிக்கிறது. அங்கே அவங்கள்ட்ட விளையாடுறதுல நாய், அங்கே நம்ம ஊரில் திருநாய் இருக்கிறது மாதிரி அங்கேயும் அவங்க வச்சுருக்காங்க நாயெலாம். அந்த நாயெல்லாம் அங்கேயும் ஓடுறது, அந்த நாயை ஓடி சென்று பிடிக்கிறது, கட்டி போடுறது, அப்புறம் அறுத்து விடுறது, இதெல்லாம் ஒரு விளையாட்டு அவங்களுக்கு. அதான் தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து அறுத்து எகின பிள்ளை பேதையர். அந்த எயின பிள்ளை பேதையர்னா பெண் குழந்தைங்க, வேட்டு வீட்டு பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? பெண் குழந்தைங்கள்லாம் இழைத்த வண்டல், வீடு கட்டி விளையாடுதுங்க எல்லாம், அது சிற்றில் இழைத்தல்னு பேர். ஆண்பால் பிள்ளை தமிழில் சிற்றில், சிறுவரை, சிறுதேர், இது 3 நிறைவு ஆண்பால் பிள்ளை தமிழ். சிறுபறைனா மோளம் அடிக்கிறது. இந்த பையன் என்ன செய்வான்? 1 வயசு 1.5 வயசு பிள்ளை நீங்கள் தீமிதிக்கு திருவிழாக்களை கூட்டு போங்க, மோளத்தை அடிச்சுட்டு வந்தானா அதை கேட்பான். அதை வாங்கி அடிச்சுட்டு டம் 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 டம்னு அடிச்சுட்டு கிடப்பானுங்க. நம்ம இந்த சென்னையில் கூட இந்த போகி பண்டிகை வந்து அடிச்சுட்டு கிடக்கிறானுங்களே இல்லையா? அதான் சிறுபறை இல்லையா? அது மாதிரி மோளம் அடிச்சுட்டு கிடக்கிறது சிறுபறைன்னு பேர். எங்கள் ஊரில் அடிக்க மாட்டாங்க அதெல்லாம். மோளம்லாம் இங்கே தான் அடிக்கிறாங்க. சாப்பிட்றா தூரோட முதல் நாள் நைட்டாக ஆரம்பிச்சுவான் இல்லையா? அடிக்கிறாங்க. நான் முன்னாடி எம்ஜிஆர் நகரில் சோழப்பள்ளத்தை தங்கியிருந்தேன். அங்கேயும் காலையிலே தொடங்கிடணும். ஒரு வருஷம் போகிப்பட்டி அன்றைக்கி ஒரு நாள் வகுப்பு இருக்குது. இங்கே முடிச்சுட்டு மறுநாள் நான் பொங்கலுக்கு போனேன் இங்கேருந்து. அன்றைக்கி அதே மாதிரி போன வருஷம் பொங்கலுக்கும் போகி அன்றைக்கி இங்கே தங்கியிருந்தேன்.
அப்போயும் அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வந்துச்சு. அதனாலயும் இங்கே தங்கியிருந்தேன். காலையே கூட்டாடுவோம் 4 மணிக்கெல்லாம் பலடி. அதான் சிறுபாறை. அது ஊரில் பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா சாமி தூக்கி விளையாடுவானுங்க. அப்போ மோளம் அடிக்கிறது, தட்டை எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் சிறுபாறை. ஆடி 18 அடிப்பாங்க. ஆடி 18க்கு மாட்டு பொங்கலுக்கு இதெல்லாம் ஊரில் தட்டை எடுத்து டன் 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 அடிக்கிறது மாதிரி. அப்புறம் சிற்றில் இழைத்தல்னா பொம்பளை பிள்ளைங்க வீடு கட்டி விளையாடும். மண்ணுனால வீடு கட்டி அதில் கோலம் போட்டு சாராக்கி கறியாக்கி குழந்தைங்க விளையாடும். இந்த பயலும் என்ன பண்ணுவோம், அது உள்ளே போட்டு வீட்டை எடுத்துகிட்டு வந்துடுவானோ போய் இல்லையா. இதுதான் சிற்றில் இழைத்தல்னு பேர். பெண் பிள்ளைகள் சிற்றில் இழைக்கிறத பற்றி அழகாக ஆண்டாள் பாடுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது. நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே, உன்னை மாமிதன் மகளாகப் பெற்றால் எமக்கு வாதை தவிருமே. காமன் போதரு காலம் என்று பங்குனி நாள் கடைபாரித்தோம், தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையலே. என்ன ஆண்டாள் தன்னை அந்த சிற்றில் வைக்கக்கூடிய பெண்ணா தன்னை பாவித்து கொண்டு, திருமால் கிருஷ்ணர் சின்ன குழந்தைய அந்த இதை வீட்டை இடிக்காத நாங்கள் வீடு சாதாரணமாக கட்டல, வீடு கட்டிக்கிட்டே முதுவெல்லாம் வலிச்சதுன்னு சொல்கிறான் அப்படின்னு. இன்று முற்றும் முதுகுணோவ இருந்திழைத்த சிற்றில், முதுகுணோக அவன் வீடு கட்டினாங்களாம். நன்றும் கண்டறு நோக்கி நாங்களும் ஆர்வந்தன்னை தணிக்கிறாய், அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயின்ற மாதியாய், என்றும் உன்றனக்கு எங்கள் மேலிரும் எழாத பாவமே. எங்களை பாவமாக நினைக்க மாட்டியா, முது வலிக்குது, வீட்டை இடிக்காத அப்படின்னா அந்த பெண்கள் பாடுவது போல பாடுவது சிற்றில் பருவம்னு பேர். அந்த வீட்டை இடிக்காமல் அது சிற்றில். அதுபோல் இவர் இங்கே எயின பெண் பிள்ளைகள் அவங்க வீடு கட்டி விளையாடுறத சாமி போய் இடிக்கிறார். பேதையர் இழைத்த வண்டல், வண்டல் அப்படின்னா வீடு கட்டி விளையாடுறது. அடிச்சிறு தளிரால் சிந்தி, சின்ன காலெல்லாம் அந்த வீட்டெல்லாம் என்ன பண்ணுறாரு, போய் இடிச்சு விட்டுறாரு சாமி. அருகுரு சிறுவரோடும் அங்கேருந்து வீட்டை அடிச்சுட்டு பக்கத்தில் சிறுவர்கள் விளையாடுறான். அந்த பயலோட சேர்ந்து குடிச்செறி குரம்பை எங்கோ குறுநடை குறும்பு செய்து, தெரு பூரா இருக்கிற வீடு பூரா விளையாடுறாரு, ஓடுறாரு. எங்கள் அப்பா அம்மா தேடிக்கிட்டு இருக்கு. குழந்தைகளை தேடுறோம் இல்லையா, 2 வயசு பிள்ளை எல்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவான், என் பையனே பாருங்க செத்த விட்டா போதும் தெரு மத்தியில் நிற்பான். ஓடி நாயை பிடிச்சி காற்று திருவி இதை கட்டி பிடிச்சி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். செத்த நேரம் வேணாக்க ஓடி மாட்டுக்கிட்ட ஓடிடுவான். 2 வயசுனா அந்த பிள்ளைகளுக்கு ஓடி தெருவில் வந்துடும். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் பேதம் இல்லாமல் இருப்பாங்களா, கழுவை சாத்திக்கிறாங்க இல்லையா, யார் வீட்டு பிள்ளை எங்கே போகிறதுன்னு கண்டுபிடிக்க முடியாது இப்பெல்லாம். அப்போ அவங்க வீட்டில் எல்லாரும் பிள்ளை வந்ததுன்னா இன்னொரு வீட்டு பிள்ளை தூக்கி வச்சுப்பாங்க, பார்த்துப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு. அதெல்லாம் ஊடு விட போகிறாரு சாமி. சின்ன பிள்ளை அடிச்சிறு தளிரால் சிந்தி அருகுரு சிறுவரோடும் குடிச்செறி குரம்பையினர், குரம்பையினா வீடு, எங்கும் குறுநடை குறும்பு செய், எல்லார் வீட்டுக்கு சென்று குறும்பு செய்கிறார். அதை போட்டு உடைக்கிறது, இதை போட்டு உடைக்கிறது, இதெல்லாம் உண்டார். அப்படியாக அவர் 5 வருஷத்துக்கு வளர்ந்துட்டார். 5 ஆண்டு வயது வந்துருச்சு சாமி. அணையன பலவும் செய்தே 5 மேல் ஆன ஆண்டின் வனைதரு வடிவார் கன்னி மரச்சிறு மைந்தரோடோ சினை மலர் காவுளாடி செறிகுடி குறிச்சி சூழ்ந்த புனை மறுப்பு உழலை வேலி புறச்சிறு காணில் போகி. அப்போ அணையன பலவும் செய்ய இப்படியாக சொல்லப்பட்ட சிற்றில் சிறுதேர் சிறுபறை முதலிய இதையெல்லாம் இழைத்து கொண்டே இப்படியே 5 ஆண்டு வயது வந்துருச்சு. 5 வயசுனா கொஞ்சம் விவரம் வந்துட்டு இல்லையா, ஸ்கூல் சேர்க்குற பருவம் வந்துட்டு சும்மா இருப்பாரா, உடனே அவங்க அப்பா அம்மா செய்கிற வேலையெல்லாம் செய்வார் தான் இல்லையா. அம்மா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை பிள்ளை செய்யும். அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளையாக இருந்ததுனாங்க அப்பா செய்கிற வேலை செய்யும், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் வீட்டில் அம்மா செய்கிற வேலை செய்யும். இதெல்லாம் உலகத்தில் வழக்குங்கள். அதனால் இவங்களுக்கு வேலையே என்னது தான், இவங்களுக்கு வேலை என்ன, வேட்டை. அதனால் இவங்களே வேட்டையாட முயற்சி பண்ணுறாங்க. பெரிய காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடுறது இல்லை, வீட்டை சுற்றி சின்ன சின்ன புதர்கள் இருக்கும்ல, அங்கே போய் வேட்டைக்கு போகிறது இந்த பயலோடலாம் சேர்ந்து. அதுக்கு என்ன பண்ண, சின்ன சின்ன வலை அதுக்காக தயார் பண்ணி கொடுக்குறது.
அணையன பலவும் செய்தே 5 மேல் ஆன ஆண்டில் வனை தரு வடிவார். வடிவார்னா வடித்தெடுக்கப்பட்ட சின்ன வார். கண்ணி. கண்ணின்னா கண்ணினா வலை. இந்த காணாங்குறச்சி கண்ணி வச்சு காத்திருந்தான்னு பாட்டுக்கு தரல படிக்கிறது இல்லையா? உருண்டை மலை ஓரத்தில் உளுந்து காய போட்டிருந்தேன், அந்த காணாங்குறச்சியமாக கண்ணி வச்சு காத்திருந்தான் அப்படின்னு ஒரு பாட்டு, நாட்டுப்புற பாட்டு ஒன்று வரும். கேட்டதில்லை நீங்கள் அந்த பாட்டுலாம்? கண்ணி. கண்ணி அப்படின்னா சின்ன வலை, அதில் பறவை விலங்குகள்லாம் கால் அதில் மாட்டிக்கும், அதான் கண்ணி வலைன்னு பேர் இருக்குது. நூலால் கட்டப்பட்ட வலை அது. ஒரு சின்ன வயசில் ஒரு கதை ஒன்று இருக்கும் தெரியுமா? புறாலாம் ஒரு புறாவுக்கு வலை போட்டிருப்பான், நெல்லெல்லாம் நிறையா இருக்கும், அதில் வந்து உட்காந்து தின்னுட்டு இருப்போம். அப்போது தனித்தனியாக எல்லாம் கிளம்ப பார்க்கும், கிளம்பாது. உடனே எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து வலையோடு சேர்ந்து மறந்து போவோம் அப்படின்னு ஒரு கதை ஸ்கூலில் வச்சுருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் கண்ணி வலை, சின்ன வலைன்னு பேர். கால் மாட்டிக்கும் அந்த உள்ள. அப்படி பனைதரு வடிவார் கண்ணி மரச்சிறு மைந்தரோடும் அந்த சின்ன குழந்தைங்க மற்றைய ஆம்பளை பிள்ளைங்களோட சேர்ந்து சினைமலர் காவு. காவுன்னா சோலைன்னு இருக்கும், சின்ன சின்ன சோலை. ரொம்ப அடர்ந்த காட்டுக்கு போக மாட்டாங்க அவங்க, இந்த சின்ன பிள்ளைங்க இல்லையா, அனுபவம்லாம் கிடையாது, சும்மா விளையாடுறாங்க. உனக்கு விளையாட்டு என்னது? வேட்டையாடி விளையாடுறது. அதுக்காக பக்கத்தில் வீட்டை விட்டிருக்கக்கூடிய சின்ன புதருக்கு போகிறான். ஆடி செடி கூடி குறிச்சி சூழ்ந்த புனை மறுப்பு உழலை வேலி புனை மறுப்பு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இந்த ஊரை சுற்றி என்ன வேலி போட்டிருந்தாங்க? இந்த ஊரை சுற்றி ஒரு வேலி போட்டிருந்தா சொன்னேன், யானை தந்தத்தினால வேலி போட்டிருந்தாங்க. அந்த வேலியை சொல்ற பிறகு திரும்ப, ஏன்னா வேலியை தாண்டி போறாங்களா வெளியில. புனை மறுப்பு உழலை வேலி புறச்சிறு காணில் போகி விளங்குதா? அந்த வேலியை தாண்டி பஸ் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காட்டு பகுதி மக்களே போவாங்க. பெண்கள்லாம் விறகு ஒடிக்கிறதுக்கு, ஜாமான் அதெல்லாம் அடிக்கிறதுக்கு, அதெல்லாம் அதெல்லாம் என்ன இருக்கும்? மான், புலி, முயல், இந்த மாதிரி சிறு விலங்குகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க பிடிக்கிறது. அதான் செய்கிறாங்க இந்த பசங்க. கடு முயல் பழறினோடு காண ஏனத்தின் குட்டி கொடுவரி குருளை சென்னாய் கொடுஞ்ச விசாபமான முடிகிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன்பற்றி முற்றத்து இடுமரத்திரளில் கட்டி வளர்ப்பன எண்ணிலாத. இப்போ சின்ன பிள்ளை வேணா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் போயிட்டு வரும்போது நாய் குட்டி போட்டுருந்துன்னு வச்சுங்க. உடனே பிள்ளை நம்ம பையன் என்ன செய்வான்? ஒரு குட்டையை தூக்கிட்டு வந்து, இது நான் வீட்டில் நம்மளே வளர்க்கலாமா அப்படின்னு கேட்பானே. அது அங்கே விட்டாலே வளரதான் போகுது, இவன் தூக்கிட்டு வந்து இங்கே வளர்க்கலாமான்னு கேட்பான். இது நாமளே வளர்க்கலாமா? உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க இல்லையா? அதனால் இவங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்றதுக்காக வேட்டையாடுறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்களா? அந்த பிள்ளைங்களாம் சின்ன குட்டிகளாம் பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு வளர்க்குறாங்களாம். ஏன்னா அதை கொண்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிற இந்த கடுமையான உணர்ச்சின்னு உண்டாகலை. சின்ன குழந்தைங்க இல்லையா, கருணை நிறைய இருக்குங்கிறதுனால அதை கூப்பிட்டு இருந்து வளர்க்குறாங்க. அது எப்படி? தொடர்ந்து ஓடி போய் பற்றி பிடிக்கிறாங்களாம். என்னென்னத்தை? கடு முயல் பறவைனா குட்டி, முயல் குட்டியை பிடிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஆசைப்படும். முயல் ஆகப்படுமா? முயல் ஓடிப்படும், முயல் குட்டி மாட்டிக்கும் உங்கள்கிட்ட. அதனால் அந்த குட்டியை பிடிச்சிக்கிறது, முயல் குட்டியை. முயல் பறழினோடு காண ஏனத்தின் குட்டி. காண ஏனம்னா காட்டு பன்றி, அந்த காட்டு பன்றியினுடைய குட்டியை பிடிச்சிக்கிறது. கொடுவரி குருளை, வரினா புலின்னு அர்த்தம். வரி அப்படின்னாலே புலி, ஆகுபெயர். வரி அப்படின்னா புளியை பிடிக்கும். கொடுவரினா வளைந்த வரியை உடைய அல்லது கொடுமையான புலி அப்படின்னு அர்த்தம். புலி குட்டியை பிடிச்சிட்டு வந்துடானுவோம். கொடுவரி குருளை சென்னாய் கொடுஞ்சவி சாபம். சாபம்னா குட்டி, சென்னாயோடைய குட்டியை தூக்கிட்டு வந்துட்டான். இப்படி எல்லா பறவை எல்லா விலங்குகளுடைய குட்டிகளையும் பிடிச்சிட்டு வந்துடுறது. எப்படி பிடிக்கிறான்? முடுகிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் பற்றி. முயல் குட்டியோட நின்றுட்டு இருக்கோம், இவனுக்கு ஓடனா முயல் ஓடிவிடும். குட்டியெல்லாம் ஓட தெரியாது, மலங்க வலிக்குது இல்லையா, அப்படியே பிடிச்சிக்கிறது. இப்படி தான் குட்டியெல்லாம் பிடிக்கிறது விடுவோம். புளியை மட்டும் அப்படி கிடையாது, அது எங்கேயாவது மேய போகிறதுனா தூக்கிட்டு வந்துட வேண்டியதான் இல்லையா? அப்படி முடிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் பற்றி முற்றத்து இடுமரத்திரளில் கட்டி வளர்ப்பன. கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்களா? குட்டியும்
வளர்க்குறேன். அதுக்கு பால் ஊற்றி கொஞ்சம் சாதம் வச்சு இவன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கறி கொடுத்தாங்க அம்மானா கொஞ்சம் பேருக்கு வைக்கிறது இல்லையா. உனக்கே சாப்பாடு போட முடியாதுங்கன்னா நீங்களும் நாய்க்குட்டி ஏற்றிட்டு வந்திருக்க அப்படின்னு அம்மா வைவாங்க இல்லையா. படம் தெரியாமல் சாப்பாட்டில் கொஞ்சம் ஒதுக்கி கொண்டு போய் அதுக்கு வைப்பான். அப்படி தானே வளர்க்குறது. அதுமாதிரி இது மூலம் கொள்ளையில் வாரத்தில் கட்டி வளர்க்குறானுங்க. இடுமர திரளில் கட்டி வளர்ப்பன எண்ணிலாத. இப்படி நாயனாரை பிடிச்சிட்டு வந்து வளர்க்குறது எண்ணிலாத குட்டியா. சரி. அலர்பகல் கழிந்த அந்தி அவ்யவி புகையும் ஆட்டி குளமுது குரத்தி ஊட்டி கொண்டு கண் துயிற்றி கங்குள் புலரவோன் உணவு நல்கி புருவிளையாட்டின் விட்டு சில முறை ஆண்டு செல்ல சிலை பயில் பருவம் சேர்ந்தார். அப்படியே வயசு ஏறுது. அப்போ இரவு நேரங்கள்லாம் என்ன செய்கிறாங்கிறத சொல்லுகிறார். பகலில் தான் வேட்டை விளையாட்டு நடக்குது. இரவு நேரத்தில் அலர்பகல் கழிந்த அந்தி ஐயவீனர். ஐயவீனா வெண்கடுகுன்னு பேர். இது நாட்டுக்கு மருந்து கடையில் கிடைக்கும் வெண்கடுகு. அதை சாம்பிராணி மாதிரி அதை போட்டு நெருப்பில் போட்டிங்கன்னா புகை வரும். அந்த புகை வாசத்துக்கு பேய் பிசாசெல்லாம் வராது அப்படின்னு நம்பிக்கை. அதான் ஐயவின்னு பேர். ஆமாம் ஆமாம். சாமியோட சிவபூஜையிலையும் அர்க்கியாசமனிய பாத்தியத்தில் வெண்கடுகு போடுவது என்பது வழக்கம் இருக்கு. ஐயவி புகையும் ஆட்டி குளமுது குரத்தி ஊட்டி கொண்டு. குளமுது குரத்தினா அந்த பெரிய பெண்களை வச்சு குழந்தைய குளிப்பாட்டுறது சாம்பிராணி போடுறதுலாம் யாரை கொண்டு வருவாங்க? பாட்டியை தானே கொண்டு வருவாங்க. அது மாதிரி வைத்து செஞ்சு ஊட்டி கொண்டு கந்து எற்றி சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறாங்க அவங்க அம்மா. சாமி தூங்குறாரு. புலர ஊன் உணவு நல்கி. பொழுது விடிஞ்சோடனே காலையிலே என்ன சாப்பாடு? காலையிலே சிக்கன் தான். எந்திரிச்சு சொன்னேன். பொழுது விடிஞ்சோன்னா டீ காஃபிலாம் கிடையாது. நம்மள மாதிரிலாம் போ. புலர ஊன் உணவு நல்கி இல்லையா. அவங்களுக்கு அதான் கலாச்சாரம். நேற்று நைட்டே அவங்க அப்பா ஏதாச்சும் கொண்டு வந்துருப்பார். அதை மற்ற பிள்ளை தூங்கினோடனே தான் சமைச்சிருப்பாங்க அம்மா. பிள்ளை தூங்கிட்டான் இப்போ கொடுக்க முடியாது. காலைல ஏஞ்சோடனே பல்ல விளக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உட்கார வச்சு சாதம் போட்டு கறி எடுத்து வச்சா சாப்பிடுவோம். புலர ஊன் உணவு நல்கி புரி விளையாட்டினில் விட்டு இப்படியா விளையாண்டு கொண்டே இருந்தார். சில முறை ஆண்டு செல்ல. அப்போ 5, 6, 7, 8 இந்த வயது. சிலை பயில் பருவம் சேர்ந்தார். அப்படி அவங்க கலாச்சாரத்தின்படி பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறது எப்போ எந்த வயசு தான்? 7, 8 தான். நம்ம கலாச்சாரத்துலேயே இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும். நாங்களாம் படிக்கிற வரைக்கும் இந்த காதை தொட்டால் தான் பள்ளியிடமே போவாங்க, அனுப்புவாங்க இல்லையா. அதுவும் எழுத்து தொட வைப்பாங்க அப்படி காதை. அப்படி 5 வயசு முடிஞ்சது கூட கணக்க மாட்டாங்க. இந்த காதை தொடணும். இந்த கையால் அந்த காதை தொட்டால் தான் என்னெல்லாம் காது. எங்கள் மேமாத்தூர் ஸ்கூலில் பெரிய டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து சரோஜா. அந்த டீச்சர் பேர் அவங்க அந்த டீச்சருடைய வீட்டுக்காரங்களும் அவரும் டீச்சர் அறிவியல் சார்னு அவரை சொல்லும். அவங்க தான் அட்மிஷன் போடுவாங்க எல்லா பிள்ளைகளுக்கும். இருக்கிறதுலே மூத்தவங்க அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ இல்லை அந்த அப்படியே நம்மளை குழந்தை மாதிரியே பார்த்துப்பாங்க வீட்டில் உள்ளவங்க. அப்படி தான் ஸ்கூல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க வீட்டு பிள்ளைய மாதிரியே பார்த்துக்குவாங்க. எங்கள் புத்தகத்துக்கெல்லாம் அட்டையே அவங்க தான் போட்டு கொடுப்பாங்க. அப்போல்லாம் சிமெண்ட்டெல்லாம் எதில் வரும்? சிமெண்ட்டு எதில் வரும்னா காக்கி கலர் பேப்பரில் தான் வருமே சிமெண்ட்டு. இப்போ தானே சாக்கில் வருது சிமெண்ட்டு. தமிழ் மீடியத்து பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துலலாம் இந்த சிமெண்ட்டு அட்டையை கழித்து தான் புத்தகத்துக்கு அட்டையே போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம். அது கிடைக்காதப்போ நியூஸ் பேப்பரில் அட்டை போடுவாங்க. அப்புறம் தானே இந்த கடையிலலாம் இந்த காக்கி கவர்லாம் வந்து அதெல்லாம் புத்தகத்துக்கு அட்டை போடுறது. அதெல்லாம் எங்கள் டீச்சர் என்ன செய்வாங்கன்னா யார் வீட்டிலலாம் சிமெண்ட் வாங்குறாங்களோ அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு சொல்லிவிடுவாங்க. அதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அதை நறுக்கி அவங்க எங்கள் புத்தகத்தெல்லாம் வாங்கி அவங்களே அட்டை போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி ரப்பருக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த மாத்திரை மருந்து ஊசி மருந்து வாங்கினா அது மேலே முன்னாடிலாம் என்ன ஒன்றா அந்த ஒரு ரப்பரை வச்சு அடைச்சிருப்பாங்க. அதை எடுத்து அவங்க சேகரித்து நிறையா வச்சுருப்பாங்க டப்பாவில். ரப்பர் இல்லைன்னா அதை கொடுப்பாங்க செய்வது அது சொல்லுது. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் ஆசிரியர்கள்லாம் இருந்துக்கிறாங்க வீட்டில். ஒரு முறை நான் பள்ளியெல்லாம் முடித்து காலேஜுக்கு வந்ததுக்கு பிறகு எதுக்கோ ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து என்னத்துக்கு போயிருந்தேன் ஞாபகம் இல்லை. அப்போ 1வது பிள்ளைங்க 1வது 2வது பிள்ளைங்க அதுங்கெல்லாம் வந்து பையை தூக்கிக்கிட்டு வந்து ரோட்டில் வாசலை பார்த்துக்கிட்டே நிற்கிதுங்க. ஏன் எல்லாம் நின்றுட்டு இருக்கு இப்படி ரோட்டில்னா டீச்சர் இன்னும் வரல, டீச்சரை பார்த்துக்கிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்குங்க.
ஏன்னா அவங்கள வரவை எதிர்பார்த்து கொண்டு இந்த பிள்ளைங்களாம் நின்றுட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு அந்த மனத்தில், ஏன்னா இன்றைக்கு நம்ம ஞாபகப்படுத்துக்கிறோம்னா அவங்களுடைய அந்த தொண்டு மிக்க தொழில் எப்படி இருக்குன்னு இருப்பாரு. இன்றைக்கு அந்த காலத்து ஆசிரியர்கள்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த காது தொட்டோடனே அந்த ஞாபகம் வந்து எனக்கு காதை அப்படி தொட வச்சு பள்ளியில் சேர்த்தது அவங்க தான் 1ஆம் வகுப்பு. ஆனால் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு தான் அப்பயே போனோம். காதை தொட சொல்லி பார்ப்பாங்க. எல்லாருக்கும் முட்டாயெல்லாம் வாங்கிட்டு போவோம். அப்போ பள்ளி சேர்ந்தாக்க எல்லாருக்கும் முட்டாயெல்லாம் கொடுப்போம். அந்த காலத்தில் அப்படிலாம் வழக்கம் இருந்தது. சரஸ்வதி படம் ஒன்று இருக்குது எங்கள் ஸ்கூலில். சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு சூடம் சாம்பிராடிலாம் போட்டு கொளுத்தி காலில் விழ வச்சு துண்ணூறுலாம் பூச்சி விட்டு அப்புறம் தான் வகுப்பு கடுப்பாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இருந்தப்போ மக்கள் நல்லா தான் இருந்தாங்க, ஒழுக்கமாக தான் இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம். சரி, அதெல்லாம் தொலைந்து போனது. பிள்ளைங்க எல்லாம் இன்றைக்கி ட்ரெயினில் காலை தேய்ச்சிக்கிட்டே போகுது ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம், இல்லையா? லோக்கல் ட்ரெயினில் எல்லாம் புகை விட்டுக்கிட்டே போகுது. ட்ரெயின் புகை விடுதோ இல்லையோ, இவன் புகை விடுறான் அப்போ. அதனால் இப்போ நமக்கு அதெல்லாம் கூட மாறி 3 வயசு 2.5 வயசு ஆகிட்டா உடனே ப்ரீகேஜி ப்ளே ஸ்கூல்னு கொண்டு வந்தான். அதுக்கு முன்னாடி 1ஆவதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜின்னு கொண்டு வந்தான். இப்போ அதுக்கு அடுத்தது ப்ரீகேஜின்னு கொண்டு வந்தான். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ப்ளே ஸ்கூலாம். அதுக்கடுத்து பிள்ளையே நீங்களே பெற்று வளர்த்து கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வீட்டில் வச்சு போட்டு திருவிழா பண்ணுறது. அதுக்கு பிறகு ஸ்கூல்லையே, இல்லையா? இப்போ பிள்ளை பெற்று ஒரு வருஷம் தானே வீட்டில் வச்சுக்கிறான்ப்பா. என்னது கிட்ட இருக்காடனா என்னது 3 மாதத்துலேயேவா? ஜீவ கிரச்சா அதுக்கு பேர் பாருங்க. குடும்ப பாரம்பரியம் சேர்ந்ததுனால தான் வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும் அப்படிங்க திட்டமிடாமல் பிள்ளையாவது பெற்றுக்காமல் இருந்துக்கலாம், இல்லையா? அதுதான் பண்ணணும் பய இருந்திருக்கு உலகத்தில். அதனால் இப்போ நம்மளுக்கு அதுதான் சொல்ல முடியிருக்கு. அந்த 3 மாதத்தில் விட்டாமல் அடுத்து நீங்களே ஒரு பிள்ளை கற்று கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சொல்லுவாள் நினைக்கிற அடுத்து, இல்லையா? அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அது வேறு உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ நாம் அந்த மாதிரி ஸ்கூலு, ஏன்னா குழந்தை பற்றி அப்பா அம்மாவோடு இருக்கிற காலம் அந்த ஸ்கூல் போகாத காலம் வரைக்கும் தான். ஸ்கூல் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், இல்லையா? அறிமுகம் இல்லாத ஆட்களோட பழக வேண்டும். படிக்கணும் வீட்டுக்கு ஹோம்ஒர்க் வீட்டிலேருந்து படிக்கணும், விளையாட்டு கிடையாது, சந்தோஷம் கிடையாது. படிப்பு மேலே ஒரு வறுப்பு பசங்களுக்கு வராது. காரணமே அதுதான். சீக்கிரமே கொண்டு போய் சேர்த்து விடுறது, விவரம் தெரியாமல் இருக்கிறது. அப்பா அம்மாவோட சென்ட் பண்ணுற, ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே சாயந்தரம் சமைக்கணும், கொஞ்ச நேரம் விளையாடணும், சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளோதான். திரும்பி பொழுது விடுந்தோடனே ஸ்கூலுக்கு போயிடணும். பொழுது வரைக்கும் அதுக்கு மூஞ்சியாக தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு பிள்ளைனாக்க நாம் ஒரு பிள்ளையாக பார்ப்போம், 10 அதுக்கு 50 பிள்ளை டீச்சருக்கு, இல்லையா? 50 பிள்ளையும் எப்படி பார்த்து ஒரே மாதிரியாக பார்க்கும்போது அது பிள்ளைய திட்டுதோ அடிக்குதோ, இல்லையா? நம்ம கண்ணே மணியேன்னு யாரும் ஒரு வார்த்தை சொல்லாமல் வளர்ப்போம். சனியனே ஏன் உயிர் எடுக்கிற அப்படின்னு கேட்கும் டீச்சரு, இல்லையா? நடக்குதா இல்லையா? உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் உலகம் அப்படி இருக்குது. ஆனால் ஞானசம்பந்தம் இவர் கடப்பநாயனார் புராணத்தில் 8 வயது கட்டத்தில் தான் அவங்களுடைய தொழிலாகிய வில் தொழில் பிடிப்பதற்கு அனுப்புகிறாங்க. என்னது நீங்களே அப்படி சில முறை ஆண்டு செல்ல சிலை பயில் பருவம் சேர்ந்தார். சிலை பயில் பருவம் சேர்ந்திருக்கிறார். அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்? ஸ்கூல் சேர்க்கணும். யாராவது குருநாதரை பார்த்து அவருக்கு வில் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உடனே ஃபெஸ்டிவல். அது இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு பார்க்குறது அந்த காலத்தில் சொன்னோம். அந்த காலத்தில் விழாவை கொண்டாடினாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம காசு சேர்க்கறதுக்கே பெரும்பாடுபட வேணும் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு, இல்லையா? அதனால் சிலை பயில் பருவம் சேர்ந்தார். தந்தையும் மைந்தனாரை நோக்கி தன் தடித்த தோளால் சிந்தையுள் மகிழ புள்ளியே சிலை தொழில் பயிற்ற வேண்டி முந்தைய துறையில் மிக்க முதியரை அழைத்து கூட்டி வந்த நாள் குறித்தது எல்லாம் மறவர்க்கு சொல்லிவிட்டான். நல்ல குருநாதரை முதல்ல தேர்ந்தெடுக்கணும், இல்லையா? அந்த தொழிலில் யார் ரொம்ப வித்த தெரிஞ்சவரோ அவர். ராஜாவாக இருந்தவர் இல்லை, இவருக்கு சேனாதிபதி போல இருந்தவங்க யாராவது இருந்திருப்பாங்க. வயசில் முதியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், இப்போ வேட்டையை கைவிட்டவங்களா, அந்த தொழிலில் வல்லமையுடையவர்களாக இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை தேர்ந்தெடுக்கிறார் அரசன். தந்தையும் மைந்தனாரை புள்ள ஸ்கூலுக்கு நல்லா வளர்ந்துட்டான். புள்ளன்னொன்னே என்ன பண்ணுறது?
குழந்தையை கட்டி பிடிச்சி இன்பமாக இருக்கணும். தகப்பனுக்கு ஒரு பெண்ணை கட்டி தழுவுவதை விட இன்பம் எதில் அதிகமாக கிடைக்குமா? தான் பிள்ளையை கட்டி தழுவுவதில் இன்பம் கிடைக்கும் என்று சொல்கிறார். அது மகாபாரதத்திலே இருக்குது இல்லையா? பிள்ளையை கட்டி தழுவது கொடுக்கக்கூடிய இன்பங்கிறது ஒரு பெண்ணை கட்டி தழுவக்கூடிய இன்பம் கூட கொடுக்காது. அதனால கட்டி தழுவுவதற்கு சிறந்தவன் தான் பெற்ற மகன் என்று மகாபாரதம் சொல்லுகிறது இல்லையா? அதனால அந்த கட்டி பிடிச்சி பிள்ளைய என்ஜாய் பண்றாரு அவரு. தந்தையும் மைந்தனாரை நோக்கி பிள்ளை வளர்ந்துருக்கிறத அப்படியே பார்க்கிறார் இல்லையா? நோக்கி தன் தடித்த தோளால், அவருக்கு நல்லா புஜபலமா இருப்பார் இல்லையா? தடித்த தோளால் சிந்தை உள் மகிழ புள்ளினா கட்டி பிடிச்சார் பிள்ளைய. சிலை தொழில் பயிற்ற வேண்டி, சும்மா பிள்ளைய நல்லா அழகா இருக்கும். இது நாயன்மார் இவர் இல்லையா? பெருமான அனுகிரகத்தால பிறந்த எவ்வளவு அழகா இருந்திருப்பார் சாமி இல்லையா? அவர் ரசிக்கிறார் அவங்க அப்பா. முந்தை அத்துறையில் மிக்க முதியரை, இந்த வில் பிடிக்கக்கூடிய வில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறையில யார் முதியவரோ அவரை அழைத்து கூட்டி அவரை சொல்லி விட்டார். அப்புறம் மாரி என் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், அவன் வில் விழா எடுக்கணும் அவனுக்கு, அதனால் நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ள பெரிய ஆட்களுக்கெல்லாம் சொல்லி விட்றார். எல்லாம் அந்த டேட்டுக்கு வந்துருங்கப்பா அப்படி சொல்லி விட்றார். வந்த நாள் குறித்து எல்லாம் அவருக்கு சொல்லி விட்டான். டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாருக்கும் சொல்லி விட, இத்தனாம் தேதி எல்லாம் வந்துருங்கப்பா என்று சொல்கிறார்கள். அவங்களுக்கு அதுதான் படிப்பு இல்லை இல்லை, அவங்களுக்கு ஆகாவே தெரியாது, படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு இல்லையா? அவர்களுக்கு படிப்பு அதுதான். அவன் என்ன படித்து பேங்காக வேலைக்கு போகிறான்ப்பா. இந்த காலத்தில் அவங்களுக்கு இன்றைக்குமே நரிக்குறவர் மக்களுக்கு எழுத்து வடிவமே கிடையாது. அவங்க பேசக்கூடிய ஸ்லாங்க்கு வரி வடிவம் இல்லை, வாயில் மட்டும்தான் இருக்குது. நம்ம தமிழ் மொழியை பேசுகிறோம், அதே எழுதுகிறோம் இல்லையா? இன்றைக்கு நரிக்குறவர் மக்கள் அதுபோல் அவங்களுக்கு இல்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசுகிற லாங்குவேஜே பேசி புரிஞ்சுப்பான், தனிப்பட்ட முறையில் படிக்க வேண்டியதில்லை. அப்படி வேடர்தம் கோமான் நாகன் வென்றிவேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன் வில் பிடிக்கின்றான் என்று ஆடியல் துடியும் சாற்றி அரைந்த பேர் ஓசை கேட்டு மாடு உயர் மலைகளாலும் மரக்குளர் தலைவலெல்லாம். மாடு உயர் மலையினர் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய மலையில் அங்கங்கேயே வேட்டுவ கூடி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மரக்குடி தலைவர்களுக்கெல்லாம் அந்த செய்தி போகிறது. அந்த செய்தி எப்படி அறிவிக்கிறாங்க அவங்க? வேடர்தம் கோமான் நாகன் அவங்க அப்பா, நாகன் வென்றி வேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன், முருகப்பெருமானுடைய அருளாலை பெற்ற பிள்ளை, அதான் வென்றிவேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை, தேவர்களை விட அதிகமான புகழை உடையவன் திண்ணன் வில் பிடிக்கின்றான். முதல் முறையாக ஒரு வில்லை பிடிக்க போறார் என்பதை என்ன பண்றாங்க எல்லாரும் உடுக்கை எடுத்து அறிவிக்கிறாங்க. ஆடிகள் துடியும் சாற்றி, ஆடிகள் துடினா இப்படி இப்படி டம பறை கொட்டுறது. இதனால ஊர் மக்களுக்கு எல்லாம் அறிவிக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்றாங்களே படத்துலலாம், அதேதான். ஆடிகள் துடியும் சாற்றி அறைந்த பேர் ஓசை கேட்டு மாடுயர் மலைகள் எல்லாம் மலைகளாலும் மரக்குல தலைவர் எல்லாம் என்னென்ன எடுத்துட்டு வரான் எல்லாரும். அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான், புறப்பட்டு வந்துட்டு இருக்கான் அந்த தேதிக்கு. அவன் பரிசு பொருள் எடுத்துட்டு வரணும். துடினா உடுக்க, தோற்றம் துடி அதனில் உண்மை இலக்கத்தில். ஆமா அப்படியே அதெல்லாம் வழக்கு ஒழிஞ்சு போச்சு. அப்பயும் கூட இந்த இதெல்லாம் இந்த சேலம் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காவிரியில் வெள்ளம் வரும்போது பறையடித்து தான் சொல்கிறாங்கங்கிறது நியூஸ்லேயே காட்டுறானே. இப்போவும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுகின்றானே. மலைப்படு மணியும் பொன்னும் தரளமும் வரியின் தோளும் கொலைபுரிகளிற்று கோடும் பீலியின் குவையும் தேனோ தொலைவில் வல்லறவும் பூணும் பழங்களும் கிழங்கும் துன்ற சிலை வயல் வேடர் கொண்டு திசைதோறும் நெருங்க வந்தார். சும்மா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் சரிதான், ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனால் சும்மா வெறுங்கையாக போவாங்க. ஏதாவது பொருள் பரிசு பொருள் வாங்கிட்டு போகணும்,
அப்படி இல்லைனாக்கா காசை வச்சுறதுன்னு வழக்கமாக சொல்கிறோம். அப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வழக்கத்திலே பரிசு பொருட்களை தான் அண்டா குண்டா இதெல்லாம் தான் வாங்கிட்டே போவாங்க. பித்தளை குண்டா, பித்தளை பாத்திரம், டம்ளரு, கேரியரு இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. எங்கள் பாட்டி காலத்துலலாம் பார்த்தோன்னா கேரியர்லாம் பேர் எழுதியிருக்கும். யாரும் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க பேர் எழுதியிருக்கும். இது யார் பேருன்னு கேட்டோம்னா இது அவங்க வாங்கி வச்சாங்கப்பா அம்மா கல்யாணத்துக்கு அப்படிம்பாங்க இல்லையா. கூட பித்தளை குடத்தில் பேர் எழுதியிருக்கும். அதில் வந்து அந்த காலத்தில் பரிசு பொருட்கள் பித்தளை குடம், பித்தளை கேரியரு, அணைக்காய் கோவலை, தவளை இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் அதிசயம் அந்த காலத்தில் அவர்களுக்கு மக்களுக்கு. அதனால் அப்படி பரிசு பொருட்கள் வரும். அதுபோல் இவர்களுக்கு ஏற்ற பரிசு பொருளை இவர்கள் எடுத்துகிட்டு வராங்க. என்னென்ன மலைபடு மணியும் மாணிக்கம், பொன்னும் தங்கம், சரளமோ முத்து, வரியின் தோளும், வரினா என்ன சொன்னேன் புலி தோல் எடுத்துட்டு வரான். உட்காந்து கீழே போட்டு உட்காந்துக்கிறது போல் இருக்கு எதை போட்டு இல்லையா. புலித்தோலில் உட்காந்து தவம் செஞ்சால் ரொம்ப விசேஷம் அது இல்லையா. புலித்தோல், மான் தோல், தர்ப்பாசனம், தர்ப்பையை கீழே போட்டு நீங்கள் மேலேறி உட்காந்து தவம் பண்ணிங்கன்னா அது கீழே தரையோடு எந்த தொடர்பையும் உங்களோட எல்லாம் பண்ணிவிடுமா. அப்போ நீங்கள் ஆகாசத்தில் இருந்து பண்ணுறதா அர்த்தம். எல்லாம் புரியுதுங்களா. அதே பையனை நமக்கு புலித்தோல் மான் தோல்லாம் கொடுக்கும். எல்லாம் புரியுதுங்களா. அதனால் அது அவனுக்கு தெரியுமா தெரியாது. புலித்தோல் இடுப்பில் கட்டிக்கிறது அவங்களுக்கு அதான ட்ரெஸ்ஸு. நமக்கு தர்ப்ப ஓகே இப்போதைக்கு இல்லையா. புலித்தோலெல்லாம் ஒன்றும் போக முடியாது. புலித்தோல் வாங்க புலிக்கு பணம்னா ஐப்பு சாமியா அவ்வளோதான். புலித்தோல் வாழ்த்தோர்கள் அவங்க போகிறதுப்பா அது வாழ முடியாது. வாங்குறதுக்கு காசு கிடையாது நம்மள்ட்ட. லீகலாக கவர்மெண்ட்டில் வாங்கலாம். அதெல்லாம் லட்சக்கணக்கில் ஆகும். 1008 கையெழுத்து வாங்கணும் முதல்ல. அதுக்கு உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு கேட்பாம வச்சு நான் தீட்சா வாங்கியிருக்கேன், நான் அதில் உட்காந்து அனுஷ்டானம் பண்ண போகிறேன்னா அப்படிலாம் இல்லாமா. அதுக்குள்ளே பேசாமல் ஒன்று வேலை ஜாவி நான் தர்பாசனத்தில் உட்காந்துக்கிற போதும் இல்லாம சார் இல்லையா. அதனால் அப்படி வரியின் தோளும் கொலை பூரி களிற்றே கோடும் யானை தந்தங்களை எடுத்து வர்றார். பீலியின் குவையும் மயிலிறகு தேனும் தொலைவில் பல்நரவும். தொலைவில் பல்நரவுன்னா நிறைய தேன் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வீட்டில் வச்சு கூட தேன்லாம் எடுத்து எக்ஸஸாக கூட தேன். ஊனும் பழங்களும் இறைச்சினா அதை அப்பப்போ வேட்டையாடி எடுத்துகிட்டு வர்றது. அப்படி இல்லைன்னா இறைச்சியை பதப்படுத்தி வைத்திருக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இறைச்சியை வத்தல் போடுவாங்க. ஆடுலாம் எக்ஸஸாக ஆட்டு இறைச்சி எக்ஸஸாக இருந்ததுன்னா இந்த காலத்துலலாம் மக்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா ஒரு விழானாக்க கடையிலலாம் ஆட்டுக்கறியெல்லாம் வாங்க மாட்டாங்க. அங்கேயே ஒரு ஆட்டை வாங்கி சேர்ந்து அறுத்து கூறு போட்டு பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஆடு சீக்கா இருந்து செத்து போகுது அப்படின்னா அறுத்துருவோம் அதை. இப்போ அந்த ஆட்டுக்கறியை ரொம்ப திங்க முடியாது. இதெல்லாம் தினைக்கு அவ்வளோ தீமா குழம்பு வைக்க முடியாது. ஆனால் இதை எப்படி மிக்சர் பண்ணி வைப்பான்னா அதில் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு அதை கொடியில் காய வச்சு வச்சுருப்பாங்க. ஒரு 10 நாளைக்கு அந்த பக்கம் போக முடியாது. அதான் நாற்றம் தாக்காது. அதுக்கப்புறம் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வாங்க அது பானையில். அப்புறம் மழை காலத்தில் எப்படி மாங்காய் வத்தை எல்லாம் போடுறாங்களே, மாங்காய் வத்தை, கத்திரிக்காய் வத்தை அதெல்லாம் போட்டு இங்கே வத்த குழம்புன்னு ஒன்று வைக்கும். ஒரே புளிப்பாக இருக்கும் நம்ம ஜனங்க வைக்கிற குழம்பு. இதே வத்த குழம்பு கடையில் வச்சாலும் நல்லாயிருக்கும். இருக்கிற புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி அதில் மாங்காய் வத்தில் வர போட்டால் எப்படி இருக்கும் குழம்பு, ஒரே புளிப்பு. அப்படி சுண்டைக்காய் வத்தெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்களே அதுமாரி கறியை வத்த போட்டு வைப்பாங்க. ஆட்டுக்கறியை, கோழிக்கறியை போட மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் தான் இருக்கும். அப்படி அவர்கள்ட்ட என்னென்ன கறி இருக்கோ அதெல்லாம் அவங்க வத்த போட்டு வச்சுருப்பான் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரான். ஊனும் பழங்களும், பழம்னா பழங்கள், கிழங்கும். அவர்களுக்கு அடிப்படை உணவே பழம் கிழங்குலாம் தானே. வள்ளிக்கிழங்கு தோண்டின குழியில் மான் குட்டி போட்டுட்டு, எண்ணெய் குட்டி போட்டு, மனுஷ குட்டியை போட்டுட்டு பொம்பளை பிள்ளை அதுலேருந்து தூக்கி வளர்த்தான் நம்பி. அதனால இந்த குழந்தைக்கு வள்ளின்னு பேர் வச்சாங்க. வள்ளிநாச்சியார் எதில் பிறந்தாங்க? வள்ளிக்கிழங்கு தோண்டிய குழியில் கிடந்ததுனால தான் வள்ளினே பேர் அவங்களுக்கு. அப்படி கிழங்கும் துன்ற சிலைவையில் வேடர் கொண்டு திசைதோறும் நெருங்க வந்தார். எல்லாரும் அந்த மாதிரி பரிசு பொருட்களாக எடுத்துக்கொண்டு அந்த இவங்களோட ஊருக்கு வராங்க, உடுப்பூருக்கு வராங்க. மல்கிய வளங்கள் எல்லாம் நிறைந்திட மாறில் பேரூர் எல்லையில் அடங்கா வண்ணம் ஈண்டினர் கொணர்ந்தார். அவன் கொண்ட பொருள்கள்லாம் அந்த ஊரை நொப்பி வைக்கவே முடியலையா, அவ்வளோ பொருள் வந்துருச்சு. எங்கே வைக்கிறது, இடம் வைக்கிறதுன்னு தெரில. அதனால தான்
சிவனேசருக்கு மயிலாப்பூரில் பல கப்பல் ஓடுது. கப்பலில் இங்கேருந்து கொஞ்சம் பொருளை ஏற்றி அரிசியை கொஞ்சம் ஏற்றி விட்டாருன்னா அது போய் விற்றுட்டு வரும்போது கப்பல் ஃபுல்லாக காசாக ஏற்றிட்டு வருதான் சிவனேசருக்கு. இந்த காசெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வைக்க இடம் இல்லை அவருக்கு. அதில் என்ன பண்ணுறா, கடற்கரையில் போட்டு வச்சுருக்காரு அந்த காசெல்லாம். கடற்கரைக்கு போனால் கடற்கரை பார்த்துட்டு வந்துருங்க. மயிலாப்பூர் பக்கம் போனீங்கன்னா சிவனேசர் போட்டு வச்ச காசு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துருவாங்க. கடற்கரையிலெல்லாம் போட்டு வச்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறார் சேக்காடு சாமி. அதுபோல் இவர்கள் எடுத்து இந்த பொருள்லாம் அங்கங்கே அப்படியே போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊரே நிறைஞ்சு போச்சு, அவ்வளோ பரிசு பொருள் வந்துட்டு. அப்படி எல்லையில் அடங்கா வண்ணம் ஈண்டினர் கொணர்ந்தார் எங்கோ பல்வேறும் கிளைஞர் போற்ற பராய்க்கடன் பலவும் செய்து வில்விழா எடுக்க என்று விளம்பினான் வேடர் கோமான். நம்முடைய தெய்வங்களை எல்லாம் தொழுது விட்டு என் பிள்ளை வில் பிடிக்கிறான், அந்த விழாவை எல்லாம் கொண்டாடுங்கப்பா என்று அந்த நாகன் சொல்லுகின்றான். அதான் பல்வேறும் கிளைஞர் போற்ற பராய்க்கடன்னர், பரவி கடன் செய்வது. இந்த தேவதைகளுக்கெல்லாம் பலி கொடுத்து அவற்றையெல்லாம் திருப்தி செய்துவிட்டு அப்புறமேலுக்கு விழா எடுப்பதற்கு சொல்லுகின்றோம். அப்படி சரி, அந்த வழிபாடு என்பது முதல்ல தெய்வங்களுக்கு. அப்புறம் ஸ்கூல் சேர்க்க போனால் பிள்ளைக்கு என்ன வாங்கணும், முதல்ல ஸ்லேட்டு வாங்கணும். அந்த காலத்தில் இப்போ ஸ்லேட் உண்டா? எல்கேஜி யூகேஜி ஸ்லேட்லாம் இருக்கா இல்லையா? ஸ்லேட்டு, அப்புறம் புக்கு, பேக்கு இதெல்லாம் வாங்கணும். ஷூ சாக்ஸ்லாம் வாங்கணும் போல் இருக்குது. அது மாதிரி இவருக்கு என்ன வேணும், இவருக்கு என்ன வேணும், வில்லு. அதுதானே இவருக்குரிய வில்லு வேணுமே. இந்த வில்லை அவங்க என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க இல்லையா? அந்த புல்லு வில்லுக்கு படையல் போட போகிறாங்க. அப்போ அந்த வில்லை வாங்கிட்டு வந்து வச்சு படையல் போட போகிறாங்க. அந்த வில்லை எப்படிப்பட்ட வில் என்று சொல்கிறார் சேக்காடு சாமி. பான்மையில் சமைத்து கொண்டு படைகளம் வினைங்கர் ஏந்த தேனலர் கொன்றையார்தம் திருச்சிலை செம்பொன் வேறு ஆனது கடலின் நஞ்சமாக்கிட அவர்க்கே பின்னும் காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார். என்ன சொல்கிறார் சேக்கரார் சாமி? அற்புதமான ஒப்பீடு போடுறாரு இந்த இடத்துல. எங்க சிவபெருமானும் ஒரு வில் பிடிச்சார் ஒரு காலத்தில் முன்னாடி, மேரு மலை. அந்த மலை வில்லா வளைச்சார். எப்ப? திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது, திரிபுரத்தை சம்ஹாரம் பண்ணும் பொழுது அந்த மலையை வில்லா வளைச்சார். அந்த மலையினுடைய ஒரு பகுதியை எடுத்துதான் என்ன பண்ணாங்க, பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா? இவரோட வில்லு தானே. அந்த மலை இவருக்கு என்னத்தை கொடுத்தது, விஷத்தை கொடுத்துதான். ஆனா எங்க கண்ணப்ப நாயனாருடைய வில்லு சாமிக்கு என்னத்தை கொடுத்தது, காணவும் அமுதம் ஆக்கியது. சிவபெருமானுடைய வில்லு சிவபெருமானுக்கு விஷத்தை கொடுத்தது. ஆனா கண்ணப்ப நாயனுடைய வில்லு என்ன கொடுத்தான் அவருக்கு, காண ஊனை அமுதமாக கொடுத்தது. அப்பேற்பட்ட வில்லுன்னு சாமியோட வில்லுக்கு ஒரு பெருமை சொல்கிறார் இல்லையா? தேனலர் கொன்றையார்தாம் திருச்சிலை செம்பொன் மேறு ஆனது கடலில் நஞ்சமாக்கிட இல்லையா? அவருடைய வில்லாகிய இந்த மந்திர பருவத்தை என்ன பண்ணுச்சு, சாமிக்கு விஷந்தான் கொடுத்தது. ஆனா அவர்க்கே பின்னோ காணவும் அமுதமாக்கும். காட்டில் உள்ள விலங்குகளுடைய இறைச்சியெல்லாம் வேட்டையாடி இவருக்கு அமுதமாக்க கொடுக்கக்கூடிய, அப்ப சிவபெருமானுக்கு அமுதம் கொடுத்தது யாரு, கண்ணப்ப நாயனார். இங்க குறிப்பு இருக்கு இல்லையா? ஏகாதயம் அப்படியே இல்லையா? அமுது காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார். அந்த அந்த வில்லுக்கு ரக்ஷா பண்றாங்க இல்லையா? ரக்ஷாபந்தனம்னு ஒன்று உண்டு. கோயிலெல்லாம் கும்பாஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு சாமிக்கெல்லாம் கையில் காப்பு கட்டியிருப்பாங்க. ரக்ஷாபந்தனம். கல்யாணம் பண்ண போனால் கையில் தேங்காயை கொடுத்து அதில் கையில் கட்டுவாங்க. மாப்பிள்ளெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை மணவரில் வந்து உட்காந்துருக்கோம், இல்லை கையில் அக்ஷதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பான். ரக்ஷாபந்தனம் போது கட்டி மலை அடிக்கும்போது உடனே இப்போ எல்லாம் அச்சதே போட்டுரும். ஓ கல்யாணம் தாலி கட்டா போடுங்க. பார்த்தா இப்போ தாங்க ரக்ஷாபந்தனம் ஆயிருக்கு. தூரத்தில் உட்காந்து அப்புறம் எப்படி தெரியும் இல்லையா? நமக்கு கதை பேசவே நேரம் கரெக்டாக இருக்குது. இப்போ தான் சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்குறோம் கல்யாணத்தில். அதனால ஏதோ கட்டிமலை சத்தம் கட்ட உடனே கட்டி கல்யாணம் பண்ணி தாலி கட்டாங்க அப்படின்னு போடுறான். மொதல் அப்போ தான் மாப்பிள்ளை ரக்ஷாபந்தன் ஆயிருக்கும். ஐயோ அதுக்குள்ளே போட்டலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே ரக்ஷாபந்தனம் பண்ணுறாங்க. யாருக்கு, வில்லுக்கு. எதனால் சொல்கிறாரு பாருங்க. நம்மளாம் எதனால் ரக்ஷாபந்தனம் பண்ணுவான், ஒரு திருநூல் கண்டை வாங்கி அதில் மஞ்சளை பூசி அதை ஒரு மஞ்சளை கட்டி கழுத்தில் கையில் கட்டி தான் ரக்ஷா நமக்கு. அது இவங்க அப்படி கிடையாது. சிலையினை காப்பு கட்டும் தின்புளி நரம்பு
புலி நரம்பால் அதை ரக்ஷை பண்ணுறாங்களா அதை இல்லையா? புலி நரம்புனால அந்த வில்லை கட்டி அதை ரக்ஷை பண்ணுறாங்க. சிலையினை காப்பு கட்டும் தின்புலி நரம்பில் செய்த நலமிகு காப்பு நன்னால் நாகனார் பயந்த நாகர் குளம் விளங்க அரிய குன்றின் கோலம் உன் கையில் சேர்த்தி மலை உரை மக்கள் எல்லாம் வாழ்த்தெடுத்து எம்பினார்கள். அந்த தின்புலி நரம்புனால வில்லுக்கும் காப்பு கட்டுறாங்க, நாயனாருடைய கையிலே காப்பு கட்டுறாங்க, 2 பேருக்கும் ரட்சை கட்டுறாங்க. நலமிகு காப்பு நன்னாள் நாகனார் பயந்த நாகர்னார். நாகனார் அப்படிங்கிறது அவங்க அப்பா பேர். நாகர்னா வேடன்னு பொருள் உண்டு. நாகனார் பயந்த நாகர் குளம்பிலங்கு அரிய குன்று, மலை போல இருக்கக்கூடியவராகிய நாயனாருக்கு கோல முன்கையில் சேர்த்து. இதான் முன்கை. முன்கைனா இதுதான் இந்த கை, மணிக்கட்டு அதில் கட்டுறாங்க. மலை ஊரை மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க, தின்னர் வாழ்க, திருநார் வாழ்க, அவருக்கு நிறைய வேட்டை கிடைக்கட்டும், நிறைய புளி அடிக்கட்டும் அப்படின்னு அவர்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க இல்லையா? நம்ம என்ன வாழ்த்துவோம்? கல்யாணம் பண்ணும்போது நிறையா பிள்ளை பிறக்கட்டும், அடுத்த ஆண்டு குழந்தையோட இருக்க அப்படின்னு வாழ்த்துவோம் இல்லையா? அதுபோல் இங்கே வாழ்க வாழ்க என்ற வாழ்த்துக்கிறார்கள். அப்புறம் அடுத்தது என்னது? ஃபங்க்ஷன் முடிச்சுன்னா அடுத்து என்னது? சாப்பாடு தான் இல்லையா? பந்திக்கு போட வேண்டியதான் அடுத்தது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுல லிஸ்ட் பண்ணுறாங்க. சாரி, அவங்களுடைய சாப்பாடு நம்ம சாப்பாடு இல்லை. நமக்கு என்ன தெரியும்? சாம்பார், வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு, இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். சைவம்லாம் இதுதான் அப்படின்னு வச்சுட்டான் இல்லையா? அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா தெரியல, அவ்வளோ வேறு வழி கிடையாது. இப்போ அதெல்லாம் ஆமாம். அதனால் இவர்கள் என்னென்ன சாப்பிட்றாங்க? கண்டிப்பாக வெஜிடேரியனா கிடையாது இல்லையா? ஐவன அடிசில் வெவ்வேறு அமைந்தன புற்பால் சொன்றி மொய்வரை திணைமன் சோறு மொங்கில் வன்பதங்கள் மற்றும் கைவினையினர் ஆக்கி கலந்த ஓன் கிழங்கு துன்ற செய்வரை உயப்ப எங்கும் கலந்தனர் சினவில் பேடர். இப்போ அப்போவே பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சுட்டாங்க போல் இருக்கு. இப்போ வச்சுருக்காங்களே, உங்களுக்கு வந்து சில வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா இது நான்வெஜ் சாப்பிட்ற இடம், இது வெஜிடேரியன் சாப்பிட்ற இடம் வச்சுருக்காங்க தனித்தனியாக. நீ அங்கே போய்க்கலாம், இங்கே போய் பஃபே சிஸ்டம்னா அந்த இடத்துல அது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, உங்களுக்கு வேண்டியது அவங்கவுங்க அங்கே போட்டுக்கலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நான் கைக்குத்தல் அடிச்சு தான் சாப்பிடுவேன் அங்கே, அல்லது நான் அது என்னது இப்போ வந்திருக்கு கருப்பு கவனியா அதை தான் சாப்பிட்றேன் அப்படிலாம் கிளம்பியிருக்காங்க இல்லையா? அதுபோல் அந்த ஊரில் உள்ளவங்களும் இந்தந்த அரிசியை தான் நாங்கள் சாப்பிட்றதுன்னு வச்சுட்டாங்கிறதுனால அந்தந்த அரிசியை தனித்தனியாக வடித்து கொட்டி வச்சுருக்கிறான் அப்படிங்கிறார். முதல்ல ஐவனா டீசல். ஐவனம்னா மலைநெல், ஏற்கனவே பார்த்துருக்கோம். சென்ற வகுப்புலேயே இவர்கள் என்னத்தை காய வச்சுருக்கிறாங்க? மலைநெல்லை. அதில் சோறாக்கி எப்படி கொட்டி வச்சுருக்கிறாங்களாம்? மலை போல் கொட்டி வச்சுருக்கிறாங்களாம் சோறை. அடுத்தது வெவ்வேறு அமைந்தன புற்பால் சொன்றி, புல்லில் விளையக்கூடிய ஒரு வகை நெல் அப்படின்னு சொல்கிறோம். சொன்றினா சோறு தான், புல். இப்போ நம்ம அரிசியே என்னது தான்? புல்லு தான். நம்ம அரிசி என்னது தான்? அது ஒரேசா சட்டைவான அதுக்கு பேர் அரிசிக்கு. அது ஒரு வகை புல்லு தான். புல்லில் விளையக்கூடிய ஒரு வகை அரிசி. அதையும் அவங்க அதை சமைச்சு கொட்டி வச்சுருக்கிறாங்க. மொய்வரை திணை மென் சோறு, மலையில் விளையக்கூடிய திணையையும் சோறாக்கி கொட்டி வச்சுருக்கிறாங்க. மூங்கில் வன்பதங்கள், மூங்கில் அரிசி. கொடைக்கானல் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இல்லையா? கொடைக்கானல் ஊட்டிலாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா அங்கே இந்த மாதிரியான அங்கே கூட ட்ரைப்ஸ்லாம் மூங்கில் இடையில கூட நியூஸில் பார்த்தேன், அது போட்டிருந்தாங்க. மூங்கில் பூத்து இருந்துச்சுன்னு அதை நல்லா கலெக்ட் பண்ணி அங்கே விற்கிறாங்க அந்த அரிசியை. அந்த அரிசியை வேக வச்சு அதையும் சோறாக கொட்டி வச்சுருக்கிறோம். நீங்கள் சாதம்லாம் ஒன்று சாப்பிட்றதா சார்? நாங்கள் கொஞ்சம் கேரளாலேருந்து வந்திருக்கோம், காலையில் நாங்கள் கப்பக்கிழங்கு கடலைக்கறி தான் சாப்பிட்றது அப்படின்னா உங்களுக்கும் கவலை இல்லை, உங்களுக்கு கிழங்குகளை அவிச்சு கொட்டி வச்சுருக்கோங்கிறார். கைவினையினராக்கி, அப்புறம் மூங்கில் வன்பதங்கள் கைவினையினராக்கி கலந்த ஊன் கிழங்கு இல்லையா? இறைச்சியோடு சேர்ந்து சமைக்கப்பட்ட கிழங்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு? செய்வரை உயர்ப்ப. செய்வரைனா செய்த மலை போல இருக்கான் இல்லையா? மலை போல கொட்டி வச்சிருக்கான் சாதத்தை வடிச்சு அப்படின்னு பார்த்துங்க. இதெல்லாம் என்னது தான்? இப்போ மெயின் டிஷ் தான். இன்னும் சைட் டிஷ்ஷை பற்றி நம்ம ஒன்றும் பேசலை இல்லையா? மெயின் டிஷ்ஷு தான் எங்கே கொட்டியிருக்கு. வேண்டப்பட்ட சோறு அவங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு ஐவன சோறு வேணும்னா அங்கே போங்க, உங்களுக்கு மூங்கில் அரிசி சோறு வேணும்னா இங்கே போங்க இல்லையா? உங்களுக்கு திணை சாதம் வேணுமா இங்கே போங்க. நீங்கள் என்ன சிறுதானியம் என்ன சாப்பிடுவீங்களோ உங்களுக்கு இங்கே நாங்கள் அங்கே அடித்து கொட்டியிருக்கு. கிழங்குனா கிழங்கு ஒரு பக்கத்தில் கொட்டியிருக்கு.
எங்கும் கலந்த நரசினவில் வேடர்னா கலந்து கலந்து சாப்பிட்றது. சரி, என்னென்ன சேர்த்து சாப்பிட்றதுக்கு அதோட செந்தினை இடியும் தேனும் அருந்துவார். செந்தினையை இடித்து அதில் ஒரு சாறு போல் எடுத்துருக்காங்க போல் இருக்கு. அதோட என்னத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க? தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. இது வெஜிடேரியன் தான் இல்லையா? செந்தினை இடியும் தேனும் அருந்துவார். அடுத்தது தேனில் தோய்த்து வெந்த ஊன் அயில்வார். வெந்த இறைச்சியை தேனில் தொட்டு சாப்பிட்றாங்க. இப்போ வந்திருக்கேன், நம்மள்ட்டே இருக்காது. ஹனி சிக்கன்னு இருக்குது, இங்கே எல்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் சிக்கனை தேனில் ஊற்றி சமைச்சு சாப்பிட்றதுன்னு. இதை வந்து சாமியும் ஊடுறாரு பின்னாடி. பன்றி இறைச்சியெல்லாம் வேட்டையாடி ஒரு தேன் கூட்டை வெட்டி அதில் தேனை எடுத்து புழிஞ்சி ஒரு கல்லை மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் தேனை ஊற்றி அதை தொட்டு சாமிகிட்ட கொடுக்குறாரு. தேனுடன் கலந்து தித்திக்கும் நாய நீரே, இது தித்திக்கும் அப்படின்னு. இது ஒன்றும் காரமாக இருக்காது, இது ஸ்வீட்டாக தான் இருக்கும், சாப்பிட கேட்குறாரு சாமிகிட்ட நாயனார். அதெல்லாம் இங்கே தான் கற்றுக்கிறார் இல்லையா? வெந்த ஊன் அயில்வார். தேனில் தோய்த்து நான் அர்த்தம் தேனில் தொட்டு தொட்டு சாப்பிட்றது. இப்போ நம்ம கெச்சப் பச்சிக்கிறது இல்லைங்களாங்க, சமோசானா கெச்சப் பிடிச்சி சாப்பிட்றோம் இல்லையா? சமோசா பச்சிக்கலாம். அதுபோல் வெந்த ஊன். இப்போ சிக்கனை கூட அப்படி தான் சாப்பிட்றாங்க நிறைய பேர் இல்லையா? அந்த KFCக்கெலாம் போனாக்க அப்படி என்ன சாப்பிட்றாங்க? மயோனைஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கான். அதெல்லாம் மைனஸுங்கிறானுவோம். ஆமாம், அதை சாப்பிட்டா மைனஸ் தான் வாழ்க்கை இல்லையா? சாப்பிட சாப்பிட மைனஸ் ஆகிட்டே இருக்கும், உடம்பு ஆரோக்கியம். அதனால் வெள்ளையாக குழந்தை இருக்குது, எண்ணத்தில் உண்டாடுறதுலாம் கண்டுபிடிக்கல. வெள்ளை கருவா சரி. அதுபோல் இவங்க தேனை தொட்டு, நம்மளோட ரொம்ப உயர்ந்த கலாச்சாரம் இல்லையா? தேனை தொட்டு சாப்பிட்றாங்க அவங்க. வெந்த ஊன் அயில்வார் வேரி விலங்கனி கவலம் கொள்வார். விலங்கனியை சாப்பிட்றாங்க. விலங்கனினா விளாம்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். விளாம்பழத்தை நல்லா பழுத்துனா அந்த இடத்துலேயே வாடை கமக்கமக்கமான அடிக்கும். அதை உடைச்சிங்கன்னா உள்ள சதையாக இருக்கும், அப்படியே சாப்பிட்லாம். விரலை எடுத்து தோண்டி சாப்பிட்ணும். விளாம்பழத்துடைய சுவை எதில் இருக்கும்பாங்க? ஓட்டில் இருக்கும்பாங்க. நீங்கள் தோண்டி தோண்டி வழித்து எடுக்க எடுக்க சதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பழம் அது. விநாயகர் சதுர்த்தி வைக்கிறதுனா காயாக வச்சுட்டு இருப்பாங்க, மரத்துலேருந்து பழுத்து விழும் அது. ஆமாம். அதோட கூட புளிப்பு பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெல்லம் கலந்து சாப்பிடுவாங்க, சீனி போட்டு. இவங்க தேன் போட்டு சாப்பிட்றாங்களா அதில். விளாம்பழத்தை எப்படி அதுவும் விளாம்பழத்தை நல்லா உள்ளேருந்து சதையெல்லாம் எடுத்து அதில் நல்லா தேனெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்குறாங்க. எடுங்கிறவங்க எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றோம்ல கல்யாணத்துலாம் போனால். இப்போ கல்யாணத்துலாம் 10 பேர் போகிறதே காரணம் என்ன? போனால் நல்லா சாப்பிட்டு வரலாம், அதுதான் இல்லையா? அது கூட இப்போ எல்லாம் வச்சிட்றான். என்னென்ன பாப்கார்ன் வச்சிட்றான், ஃப்ரூட் சாலட் வச்சிட்றான், ஐஸ்கிரீம் வச்சிட்றான், எல்லாம் வரிசையாக வந்துடுது. இதெல்லாம் வச்சுட்டு 7 வருஷத்துக்கு இடம் கட்டுவான் இதுக்காக வந்துட்டு இல்லையா? இந்த காலத்தில் லோன் போட்டு இதெல்லாம் வச்சுவிட்டு பெருமைக்காக. இப்போ அதெல்லாம் வைக்கலன்னு யாரும் கல்யாணம் தர மாட்டாங்களா? அப்புறம் என்ன, கல்யாணம் முடிஞ்சு புள்ள பிறந்து புள்ள ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் கல்யாணத்துக்கு போட்ட லோனை கட்டிகிட்டு இருப்பான் வந்துக்கிட்டு. அதனால் அந்த விளாங்கனி, அந்த விளாம்பழத்துடைய சதையை என்ன பண்ணுறாங்க, அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். அதான் விலங்கனி கவளம்னார். கவளம்னா என்ன? உருண்டை. கொள்வார் நந்திய ஈயல் உண்டின் அசையோடு மிசைவார். இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் ஒன்று வச்சுருக்கான். அது என்ன? ஈசல். அது இல்லையா? இதை பற்றி பின்னாடி குறிப்பு வருது. ஈசல் அப்படின்னா அது என்னன்னா எறும்பு தான். அது கரையான் வகை சேர்ந்த ஒரு எறும்பு. அது கீழே மண்ணு உள்ள இருக்கும், ரெக்கம் முளைச்சிருக்கும். மழை காலத்தில் வெளில வரும். அது அதுக்காக என்ன பண்ணுவோம், அதை பிடிக்கிறதுக்கு புத்து மேலே போய் தண்ணியை தெளிப்பாங்க. தண்ணியை தெளிச்சோடனே தண்ணி உள்ளே இறங்க இறங்க மழை வந்துட்டு போல் இருக்கு அப்படின்னு வெளில வருவார் அவர் கிளம்பி. ஈசல் தான் புற்று ஈசல்னு சொல்கிறது. வெள்ளையாக வரும். அது மேலே அப்படியே கவரப்பட்டு பிடிச்சோம்னா அதெல்லாம் வரிசையாக வெளில வந்துடும். உடனே ரெக்கையெல்லாம் சேர்த்து ஊற்றுறோம். அப்படியே போட்டு வறுத்து அதை சாப்பிட வேண்டியதுதான். இங்கே அப்படியா? இங்கே பீச்சிலலாம் கூட விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் பார்த்துருக்கேன். அப்படியா?
அதான் நான் எங்கேயோ மெரினா பீச்சில் பார்த்த ஞாபகமாக எனக்கு இருக்குது. சரி, அதனால் அந்த ஈசலை அவங்க சாப்பிட்றாங்க. இந்த படத்தில் விருமாண்டி படத்தில் கூட அது வருமே. விருமாண்டி படத்தில் ஒரு பாட்டு ஈச ஈசால ஈசக்கரையோ வரும். ஈசல் மிக்சர் அப்பனா அது எல்லாத்தையும் வறுத்து போட்டால் மிக்சர் தானே. அதை அவங்க சாப்பிட்றாங்க. நந்தியல் உண்டின் அசையோடும் இசைவார் வெவ்வேறு அந்தமிழ் உணவின் மேலோர் ஆயினர் அளவிலார்கள் என்று இப்படியாக அளவில்லாத பேர் அவ்வளோ சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விழா வச்சோன்னு வச்சுக்கலாம், நம்ம வீட்டிலலாம் ஒரு காது குத்து, ஒரு கல்யாணம், ஒரு சின்ன பர்த்டே அப்படின்னு வச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குரூப் மட்டும் என்ன பண்ணால் சாப்பிடாம அப்படியே ஒதுங்கி நிற்கும். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற குரூப் அது. சாப்பிட்றோம் நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் எம்எல்ஏ உனக்கு இவ்வளோ அக்கறையாடா அப்படின்னா அவன் வேற வாங்கி வச்சிருக்கான்னு அர்த்தம் பின்னாடி சாப்பிட்றதுக்கு இல்லையா. அதை சாப்பிட்டுட்டு தான் இதை சாப்பிட்றதுன்னு வச்சிருக்கான். அது எப்படி விட்டாடுன்னு தெரியல வழக்கம். ஆனால் இவங்களும் சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்றாங்க. அதை எல்லாரும் சாப்பிட்றாங்க. அதை அப்படி அயல்வரை புலத்தின் வந்தார் அருங்குடியிருப்பின் உள்ளார் இயல்வகை உணவில் ஆர்ந்த ஏற்றியர் எயினர் எல்லாம் உயர்கதிர் உச்சி நீங்க ஒழிவில் பல் நரவு மாந்தி மயலுரு கரிப்பின் நீடி வரிசிலை விழவு கொள்வார். அப்பா மத்தியான நேரம் உச்சி நேரங்கிறது அவங்களுக்கு ஒரு மங்கள நேரம். அது ஏன்னா பின்னாடி அதை பார்க்குறோம். உச்சி பொழுது தான் இவங்களுக்கு மங்கள பொழுதுன்னு காட்டப்படுகிறது. அதனால் உச்சி பொழுது வர வரைக்கும் இப்போ டைம் உச்சியில் போய் சூரியன் சாய ஆரம்பிச்சோடனே ஓகே நல்ல டைம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உடனே பாட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு இல்லையா. என்ன பாட்டில்? நரவுனால தேன் ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்துல மதுன்னு அர்த்தம். எப்படி குடிக்கிறாங்களா? ஆனாலும் கொஞ்சமாக வா. மாந்தினர், மாந்தினா அளவிறந்து குடிக்கிறதுன்னு அர்த்தம். கட்டுக்கடங்காத குடி. யார் ஆம்பளைங்க மட்டும் இல்லை, 2 தரப்பும் குடிக்குது. எயிற்றியர் எயினர்னா அந்த மாதிரி நம்ம ஊரெல்லாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு பையனும் குடிக்க மாட்டான். பெண்கள் குடிக்கிறத பொறுத்துக்கிட்டு இவனோட இருக்கிறதுனால தானே அவன் குடிக்கிறான். அவன் தானே ஒரு நாள் வீட்டில் உள்ளவங்க குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சு போடும், என்ன நம்ம குடிச்சிட்டு வந்தால் என்ன நடக்குது வீட்டில் அப்படிங்கிறது. ஒரு நாள் அவங்களுக்கு இவங்க உணர்த்தினாங்கன்னு வச்சுக்க, அதோட அவன் மறந்துடுவான். நல்ல இது தொடங்கிடும் அடுத்தது இல்லையா. ஓஹோ இதை செஞ்சால் புதுசாக நம்ம கட்டுப்பாடாக இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் வருது இப்போ. அதனால் அந்த காலத்தில் அப்படித்தான். நம்ம திருநாளை போகிற நாயனார் புராணத்துலேயும் புலைச்சியரும் புலையரும் சேர்ந்து குடிக்கிறத கல் குடிக்கிறத பார்க்குறாங்க இதே பெரிய புராணத்தில். அதே போல் இங்கேயும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எயிற்றியர் எயினியர் எயினர் எல்லாம் உயர்கதிர் உச்சி நீங்க ஒழிவில் பல் நரவு மாந்தி. மாந்தினா அதிக அளவில்லாத குடிக்கிறதுன்னு அர்த்தம். மயலூர் களி பின்னீடி வரிசிலை விழவு கொள்வார். இப்போ அவங்களாம் ரேலி போகிறாங்க. மக்கள்லாம் இந்த ஜெயந்தி விழாக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் போவானுங்க. தலைவர்களுடைய ஜெயந்தி விழா, தலைவருடைய குரு பூஜை விழா, அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிறந்தநாள் விழா, அதெல்லாம் ஊர்வலமாக போவான் டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்திட்டு இல்லையா. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும் அவனுக்கு உள்ள, என்ன குடிச்சிட்டு என்ன செஞ்சுட்டு செய்வானுங்கன்னா கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தான் ஊர்வலம் போகணுன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க இல்லையா நம்ம ஆட்கள். அதேமாரி இவங்களும் இப்போ ஏன் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களும் இப்போ ஊர்வலம் போக போகிறாங்க இல்லையா. இந்த கலாச்சாரம் மட்டும் அப்போலேருந்து வந்துகிட்டு இருக்கு போட்டுருக்கு நம்மகிட்ட. இவங்க என்ன ஊர்வலம் போக போகிறாங்கன்னா இந்த வெள்ளை காப்பு கட்டினாங்கல்ல அந்த வெள்ளை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வர போகிறாங்க. இப்போ சின்ன ஒரு ஊர்வலம் இருக்குது இப்போ செய்ய போகிறாங்க. அதனால் பாசிலை படலை சுற்றி பன்மலர் தொடையில் சுற்றி காசுடை வடத்தோல் கட்டி கவடிமை கலன்கள் உண்டு மாசில் சீர் வெற்றி முன்னர் வருதுரை கண்ணி சூடி ஆசில் ஆசிரியன் ஏந்தும் அடர்சிலை மருங்கு சூழ்ந்தார். அப்போ அந்த வில்லை யார் கையில் வச்சிருக்கா அப்படின்னா ஆசிரியர் வச்சிருக்கார். நாயனாருக்கு யார் சொல்லிக் கொடுக்க போறாரோ அந்த ஆசிரியர் அந்த வில்லை கையில் வச்சிருக்கார். இந்த வில்லில் என்னென்னலாம் போட்டு அலங்கரிச்சிருக்கிறாங்க, பாசிலை படலை சுற்றி நல்ல இலைத்தழைகளால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பன்மலர் தொடைகள் சூடி நிறைய பூக்களை சரந்தரமாக தொடுத்து அதில் சுற்றிருக்காங்க. காசுடை வடத்தோல் கட்டி, காசும் தோளும் அதில் கட்டியிருக்காங்க.
கவடிமை கலன்கள் பூண்டு, இன்னும் நிறைய. கவடினா பல கரைன்னு அர்த்தம். பலவிதமான கரைகளோடு கூடிய கற்களால் ஆன அணிகலன்களாக அதில் கட்டியிருக்கிறாங்க. மாசில் சீர் வெற்றி முன்னர் வருதுரை கண்ணி சூடி. வெற்றி அப்படிங்கிறது ஒரு பூ, வெற்றி பூ அப்படிங்கிறது. புறத்திணை 12ன்னு பார்க்குறோம். அதில் வெற்றி கரந்தை வெற்றி நிறைக்க வருதுல, திருட போகிறதுன்னு அர்த்தம். திருட போகிறவன் எதை கட்டி இடம் சுடிப்பான், வெற்றி பூவை சுடிப்பான். அதனால தான் வெற்றி பூ இங்கே காட்டுறார் இல்லையா. வெற்றிய முன்னர் வாகைங்கிறது, வாகைப்பூ ஜெயித்தவன் சுடிக்கிறது, அதனால வாகை சூடி. அப்போ வெற்றி முன்னர் வருதுரை கண்ணி சூடி, அதான் துறை. என்ன துறை? இப்போ அவங்களுக்கு நிறை கவர்தல், திருடுவது தான் உங்களோட தொழில். அயல் புலத்துக்கு போய் அப்போ திருடுவதற்குரிய தொழில் பூவாகி அடையாள பூவாகிய வெற்றியை சூடுறாங்க அந்த வில்லில். ஆசில் ஆசிரியன் ஏந்தும் அடர் சிலை மருங்கு சார்ந்தார் சூழ்ந்தார். அந்த வில்லுக்கிட்ட எல்லாம் நெருங்குறாங்க. அப்போ என்ன நடக்குது? தொண்டகா முரசும். தொண்டக முரசுனா குறிஞ்சிநிலை பறை, குறிஞ்சி நிலத்து பறை. அங்கே உள்ள முரசுக்கு என்ன பேர்? தொண்டக முரசுன்னு பேர். தொண்டக முரசும் கொம்பும் துடிகளும் தொலைகொள் வேயும். தொலைகொள் வேயினா என்ன? புல்லாங்குழல். வெரி குட். வேய் அப்படின்னா மூங்கில். துளை இருக்கிற மூங்கில் என்னது? புல்லாங்குழல். எப்படி வாசிக்கிறாங்களா அதை ஊதுறாங்க இல்லையா? அதனால புல்லாங்குழல் தான் முதல்ல உண்டான கருவின்னு சொல்றாங்க, இசைக்கருவிகள். தொண்டக முரசும் கொம்பும் துடிகளும் துளைகொள் வேயும் என் திசை நிறைந்து விம்ம எழுந்த பேர் ஒளியினோடும். அந்த கருவிகள் எல்லாம் இசை எழுப்ப இவர்களும் சத்தம் போடுறாங்க எல்லாம் சேர்ந்து. அமைதியாக இருப்பாங்கல்லாம் இப்போ கிடையாது கண்டிப்பாக. திண்டிரல் மரவர ஆர்ப்பு சேன் விசும்பு எடுத்து செல்ல கொண்ட சீர் விழவு பொங்க குறிச்சியை வளங்கொண்டார்கள். இந்த வெள்ள இடத்துல என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? வளமாக ஊரை சுற்றி வராங்க. இதுதான் ஊர் வளம்னு சொல்கிறது. ஊரை சுற்றி வளம் வர்றதுக்கு பேர் என்ன? ஊர் வளம். அப்படியாக இந்த விழா எத்தனை நாள் நடக்குது? 7 நாள் நடக்குது. இந்த செலிப்ரேஷன் எத்தனை நாள்? 7 நாள். இதே தான். காலைல ஏந்திரிக்கிறது, சாமி கும்பிடுறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, ஊர்வலம் போகிறது. ஏந்திரிக்கிறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, ஊர்வலம் போகிறது. இதே தான் 7 நாள். குன்றவர் களி கொண்டாட குடிச்சியர் துணங்கையாட. அவர்கள் துணங்கை கூத்தாடுறாங்க பெண்கள் எல்லாம். அவன் குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான். துன்றிய மகிழ்ச்சியோடும் சூரர மகளிராட. சூரர மகளிர்னா தெய்வம் சரணதம் சொல்லக்கூடிய பெண்கள், அறமகளிர், சூரர மகளிர். வென்றி வில் விழவினோடு விருப்புடை 7ஆம் நாளும். 7வது நாள் இப்படியாக நடந்த 7வது நாள்ல அன்று 2 மடங்கு செய்கை அழகுற அமைத்த பின்னர். இப்போ 6 நாள் நடந்ததோடைய விழவெல்லாம் எப்படி இருக்குப்பா? டபுள் மடங்காக ஆகிப்போச்சு. 7வது நாள் கடைசி நாளுங்கிறது செலிப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால 2 மடங்கு செய்கை செய்த பின்னர் வெங்கதிர் விசும்பின் உச்சி மேவிய பொழுதில் எங்கும் சொன்னா அந்த வில் பிடிக்கக்கூடியதான். இப்போ ஒன்றும் வில்ல சாமி இன்னும் தொடவே இல்லை. 7 நாள் வில்லுக்கு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 7வது நாள் அன்னைக்கு எப்போ நடக்குது? முகூர்த்தம் எப்போ வச்சுருக்காங்க? மத்தியானம் 12 மணிக்கு. இப்போ நம்பாலும் வைப்பான் காலைல 4 மணிக்கு வச்சுருவான் முகூர்த்தத்தை. தாலி கட்டும்போது ஐயர்பட்டு தான் இருப்பார், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? இவன் நைட்டு பூரா இவன் குடிச்சிட்டு வேற இருப்பான். வந்திருக்கவன்லாம் இவன் ஏந்திரிச்சு வர்றது உள்ளே பொழுதே பிடிச்சிடும். கல்யாணத்து அன்னைக்கு பார்த்தா யார் பேர் கொண்டு வந்ததில்லை. அதனால கல்யாணம் ஓரளவுக்கு இப்போலாம் விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க? 9:10 அப்படின்னு முகத்தை வச்சுக்கிறாங்க. இப்போ இன்னும் நீங்கள் நாகப்பட்டினம் சைட்லாம் போனால் ஃபிஷரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் கல்யாணமே வைப்பாங்க. ஏன் இந்த பேராவூரணி, மன்னார்குடி அங்கெல்லாம் போய் பாருங்கள், மத்தியானம் தான் கல்யாணமே நடக்கும். கல்யாண மண்டபத்துக்கு படி தான் நாங்கள் ஒரு பேராவூரணிக்கு போயிருந்தேன் ஒரு கல்யாணத்துக்கு. கல்யாணம்னா காலையில் நம்ம ஒரு 7-8 மணிக்கு நடக்கும் இல்லையா? சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு பிடிச்சி விட்டு 7 மணிக்கெல்லாம் 7-8 மணி பட்டத்தில் ஒருத்த கூட இல்லை. ஏதாவது சாப்பாட்டுக்கு போகணும்ல காலைல அங்கே தானே. ஏன்னா டிஃபன்லாம் கிடையாதுங்களேங்கிறான். டிஃபனே கிடையாது அந்த ஊரெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே எப்போ தான்? மத்தியானம் தான். அதனால் மத்தியான சாப்பாடு தான் நேராக கல்யாணம். அதனால் அந்த ஊர் பக்கத்துலாம் கூட விசாரிச்சிங்க. நம்ம ஊரில் நடக்கிற வேலை நடக்காது வரலாம் கல்யாணம். அதுபோல் இந்த ஊரில் மத்தியானம் 12 மணிக்கு தான் முகூர்த்த டைம் இல்லையா? அப்படி வெங்கதிர் விசும்பின் உச்சி மேவிய பொழுதில் எங்கும் மங்கள வாழ்த்து மல்க மருங்கு பள்ளியங்கள் ஆர்ப்ப. பள்ளியங்கள்ல பலவிதமான இசைக்கருவிகள் ஆர்ப்ப.
தங்கள் தொல்மரவின் விஞ்சை தனுத்தொழில் வளவர் தம்பால். தனுத்தொழில் வளவர் தம்பால்னா அந்த தனு அப்படின்னா வில்லு, வில்ல நல்லா வெற்றியுடைய தன்மை உடையவர்கள். அதில் இருக்கவங்கள்ட்ட பொங்கொழி கரும்போர் ஏற்றை ஒரு சிலை பிடிப்பித்தார்கள். அந்த வில்ல அப்போதான் ஆசிரியர் கையால் கொண்டு போய் நாயனார் கையில் கொடுக்குறாங்க. அவர் வில்ல பிடிச்சார் இல்லையா? பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடக்கும் டெய்லிக்கும் நினைக்கும் வேட்டைக்கு போக மாட்டார், வில் விட கற்றுப்பார் முதல்ல இல்லையா? வில் விட கற்றுக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் படிப்பார் அவர். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விழா இருக்குது, அது என்னது? முதல் வேட்டைக்கு போகிறது. அப்போ அதை விட இன்னும் பெரிய செலிப்ரேஷன்லாம் இருக்குது, இன்னும் வழிபாடுலாம் இருக்குது, பெரிய திருவிழாலாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இல்லையா? இந்த சொல்லிக்கொண்டு ரைட்டு மூர்த்தி எல்லாம் வாழி போன ஒரு வாழி, இந்த வார்த்தை என்ற வாழி என்பது வாழி நான் ஆரம்பிச்சு போயிட்டு வரணும். அதை பிடுங்கிடுங்க. இப்போ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போனோமே.